ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இப்போ இருக்கிறது சிடிசி சின்னராஜ் தமிழ் சேனல். நம்ம இந்த சேனலில் ஜோசியத்தை டச் பண்ண மாட்டோம். ஜோசியம் தவிர்த்த விஷயங்கள் தான் இருக்கும். ஏன்னா ஜோசியத்தில் ஈடுபாடு அப்படிங்கிற மாதிரி நிறையா இருப்பாங்க. அது ஃபேஸை பார்த்ததுமே வந்துட்டான்டா சாணம் வைக்கிற சோனை எடுறா அந்த கத்தியும் அருவாளைன்ற மாதிரி கிளம்பி வந்துடுவாங்க. 11ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன செய்யும், 17வது இடத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன செய்யும்னு கிளம்பி வந்துடுவாங்க. அதனால் அந்த ஏமாற்றத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முன்னமே ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்துட்றோம். ஸோ இது கம்ப்ளீட்லி தமிழ் சேனல். அபவுட் தமிழை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதனால் இதில் ஜோதிடத்திற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த மீட்டிங்குள்ளே போகலாம். இன்னைக்கு டைட்டில் நம்ம போட்டிருந்ததே சோறு அப்படின்னு போட்டிருந்தோம். இந்த சோறுன்னு சொல்கிறது நாகரிகமான சொல் இல்லை. அது சோறுன்னு சொல்லக்கூடாது, சாதம்னு சொல்லணும், அன்னம்னு சொல்லணும், இல்லாட்டியா ரைஸ்ன்னு சொல்லணும் அப்படிம்பாங்க. இது எல்லாமே நம்ம மனசை பொறுத்தின விஷயந்தான். ஒரு காலத்தில் பேர் வைக்கல பார்த்தீங்கன்னாக்க கருப்பாத்தா, சுப்பாத்தா, குமராத்தான்னு அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் போய் ரொம்ப நவீனமான பேர்கள்லாம் வந்துருச்சு, வாயில் நுழையாத வேறெல்லாம் வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு நமக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. ஒரு காலத்தில் ஒன்று ட்ரெண்டாக இருக்குங்கிற மாதிரி தான். அந்த வகையில் சோறு இப்படி தான். பட் சோறுங்கிறது காரண பெயர்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? சோறுங்கிறது சோர்வை நீக்குவது சோறு. இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம இதில் தான் சுகர் கம்மியாகி போச்சுங்க, அவருக்கு கொஞ்சம் சர்க்கரை அள்ளி போடுங்க, சாக்லேட் ஒன்று எடுத்து போடுங்க, ஒரு ஆரஞ்சு மிட்டாயை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு எதையாவது ஒன்று போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோர்வாகி விட்டார், அவருக்கு சுகர் இறங்கி விட்டது. சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பிபி இருக்கிறவங்களுக்கும் சுகர் இருக்கவங்களுக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அது ரைஸ் ஆகும். பிபியும் சரி சுகரும் சரி ரைஸ் ஆகும். அப்போது இந்த ரைஸ் ஆகிறதுங்கிறது அந்த இதில் இருக்குது, எது இந்த சோறில் இருக்குது. அப்போ சோறு சாப்பிட்டாத்தான் வலு வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதில் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், சாப்பாடு சாப்பிட்டா வலு வருதில்ல அப்படின்னு 2 ஆள் சாப்பாடை ஒன்றா உட்காந்து வெட்டி எடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும், சோர்வு வந்துடும். சோறு சாப்பிட்டதும் சோர்வு வந்துடும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு அப்படின்னு இல்லையா? அது மாதிரி தொண்டராக இருந்தாலும் சாப்பிட்ட மயக்கம் இருக்குமா. அப்படி ஒரு மயக்கம் நம்ம வாட்டுக்கு படுத்துருவோம். தாமச குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாமச குணம் வந்துடும். அப்புறம் சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்குனா என்ன ஒரு தூக்கம் தெரியுமா அப்படின்னு இல்லையா? அது மாதிரியான ஒரு தூக்கத்துக்கு போயிடுவோம். சரி, அப்போ இந்த சோறு ஓடுறதுங்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றாங்க அப்படின்னாக்க அவங்க சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணுமா. இதை நான் சொல்லலை, தாடிக்கார் சொல்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் மிச்சமாகிறத எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா தான் அவனுடைய நிலத்தில் விதையே போட வேண்டியது இல்லையா, தானாகவே எல்லாம் முளைக்கும்டா அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எந்த எஃபர்ட்டும் போட வேண்டியதில்லை, தானமும் தர்மமும் சரியாக பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், அதுலேயும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், நம்ம பெரிய அளவில் செட்டில் ஆகிடலாம், மற்ற விஷயங்களெல்லாம் இறைவன் தானாகவே நமக்கு கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டில் அவர் சொல்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ பெருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படிங்கிறது அந்த திருக்குறள். சரி, அப்போது இந்த விருந்தினர் வர்றதுங்கிறது, சாப்பிட்றதுங்கிறது, சோறு போடுறதுங்கிறது இன்னைக்கு நேற்று நடந்த விஷயமா அப்படின்னா ஆண்டாண்டு காலமாக நடந்த விஷயம். ஏன்னா இப்போ தான் நம்ம கார் வச்சுருக்கோம், பைக் வச்சுருக்கோம். அது எங்கே, சென்னை போனோமா, எடுப்பா நைட்டு வண்டி எடு, காலையில் போய் நான் கோயம்பேட்டில் இறங்குறேன், கிண்டியில் இறங்குறேன், பில்லரில் இறங்குறேன்னு அப்படி போய் நிற்கிறாங்க பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு போயிடுறாங்க. ஆனால் முந்தி அப்படி இல்லை, எல்லாம் நடந்துதான் போகணும். அப்போ நடந்து போகிறப்ப ஏதாவது ஒரு ஊரில் ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க, டைம் ஆகி போயிடும். அப்போ அந்த வீட்டில் நின்று அந்த ஊரில் தங்கி இளைப்பாரி அங்கே சோறுலாம் போடுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் கிளப்பு கடை கிடையாது, ஹோட்டல்னு இன்றைக்கி சொல்கிறோம், ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் அப்போ கிளப்பு கடைம்பாங்க. வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கிளப்பு கடை அப்படிங்கிறதுல போய் சாப்பிட்றதுங்கிறதுக்கு எல்லா ஊர்லேயும் அந்த கிளப்பு கடை இருக்காது. அப்போ என்ன ஆகும், சின்ன ஊரில் போய் மாட்டிட்டாக்க அந்த வீடு வீட்டுக்கு திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில் போய் உட்காந்தா வீட்டுக்குள்ளேருந்து அவங்க சாப்பிட கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை, வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு நம்மளை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு,
சாப்பாடுலாம் போடுறதுக்கெல்லாம் திறம் பத்தாது, ஒரு தண்ணி பானையை வச்சுருவோம், தண்ணி மொந்து குடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அந்த திண்ணையிலேயே தண்ணி பானை இருக்கும், தண்ணி குடிச்சிக்கலாம், படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பரப்பிட்டு போய்க்கிறலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருந்தது. இன்னைக்கு தண்ணி பாட்டில் 10 ரூபாயா 30 ரூபாயா ஏதோ விற்கிறாங்க. ஏன்னா நான் வாங்கினதில்ல, தெரியாது எனக்கு. அப்போது தண்ணி பாட்டில் வந்து காசு கொடுத்து வாங்குற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. தண்ணியை விற்றா மாபாவம் அப்படிம்பாங்க. இங்கே திண்டுக்கல்ல வந்து முதன்னு கரண்ட் மோட்டார், அதாவது அதுக்கு முன்னாடி கவலைன்னு ஒன்று ஓட்டுவாங்க. அது என்ன கவலை அப்படின்னா, மாட்டை கட்டி ஓட்டினோம்னா மாடு வந்து கீழே அந்த தோலை மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இதில் வந்து வாரிட்டு வந்து அந்த தண்ணியை வாரிட்டு வந்து வாய்க்காலில் கொட்டி விடும். அப்புறம் திருப்பி அந்த மாடு முன்னுக்கு போனது பின்னுக்கு வரும். இப்படியே வாய்க்கால் ஓட்டுறது. அப்புறம் ஏற்றம் இறைக்கிறதுன்னு ஒன்று இருந்துச்சு. ஏற்றம் நான் பார்த்ததில்ல, ஆனால் வந்து இது பார்த்துருக்கேன். எது கவலை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க, மாடு ஓட்டி தண்ணி இறைக்கிறது நான் பார்த்துருக்கேன். அப்படி போயிட்டு இருந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே திண்டுக்கல்ல பித்தளைப்பட்டிங்கிற ஊரில் கோயம்புத்தூர்லேருந்து கரண்ட் மோட்டார் கொண்டு வந்து மாட்டுறாங்க. எங்கே இந்த மாட்டி அதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லி இது விற்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு தோட்டத்தில் சாம்பிளுக்கு கொண்டு வந்து மாட்டி விட்டு டெமோ காமிக்கிறாங்க. அப்போ நம்ம மக்கள் எல்லாம் ஊர் சனமே கூட நிற்பாகல்ல, அங்கே நிற்பாகல்ல. அப்படி நிற்கல. ஏன்னா இப்போ இந்த வாஸ்துக்கெல்லாம் இப்போ கூப்பிடுவாங்க, கோவில் வாஸ்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ நான் போனேன்னா எப்போ டைம் கொடுப்பேன் தெரியுங்களா, காலையில் டைமில் வரேன்னு சொல்லுவேன். ஒரு 6 மணிக்கு வந்துடுறேன், 5:30க்கு வந்துடுறேன், 6 மணிக்கு 6:30க்கு வர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னென்னா ஒரு கிராமமாக இருக்குன்னு வைங்களேன், எல்லா பேரும் அந்த மொத்தமாக அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லா சனமும் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே போய் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணல, யார் யாருக்கு என்னென்ன கிரீவன்ஸ் இருக்குது, நமக்கு இன்னும் ஒரு 10-20 ஐடியாலாம் வேறு கொடுப்பாங்க. இதை எல்லாத்தையும் கலந்து பேசி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான டயத்தை கொடுத்து தான் நான் போவேன். எதுக்கு, இந்த வாஸ்து பண்ணுறதுங்கிறதுக்கு, கோவில் வாஸ்துங்கிற மாதிரி போகிறதுக்கு. இப்போ இந்த இதில் வந்து எப்படின்னா, இந்த அதிதி, அந்த விருந்தினர்களை அதிதின்னு சொல்லுவாங்க. சரி, அனாதைன்னு சொல்கிறதில்ல, அதிதின்னு சொல்லுவாங்க. விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விருந்து ஓம்பல் அப்படின்னே சொல்லி சொல்கிறாரு திருவள்ளுவர். சரி, அப்பேற்பட்ட அந்த விருந்தோம்பலில் வந்து எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பாடு ஓடுறதுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்லாம் சிலருக்கு இருந்தது. நான் அதைத்தான் இப்போ பேச போகிறேன். இப்போ போருங்க. அப்போது இந்த மற்ற எல்லா இதை விட இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம், எல்லா தானத்துலேயும் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அன்னதானம் சிறந்தது அப்படிங்கிறதுனால எல்லாருமே, எல்லா தரப்பு மக்களும் நம்ம தான தர்மம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எப்படி பண்ணுறான் அப்படின்னா, இந்த குலதெய்வம் கோயிலில் கிடா வெட்ட போகிறோம்ப்பா, அன்னதானம் வச்சுருக்கோம்ப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னா எப்படிப்பா அப்படின்னா, ஒரு வேனை பிடிச்சி எங்கள் சித்தப்பேன் பெரியப்பேன் மாமன் மச்சான் அத்தை எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போய் அங்கே போய் கிடா வெட்டி அங்கனையே சாப்பிட்டுவிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவாங்க. மிச்ச கறி அங்கனையே கோர்த்து போட்டு கொண்டு வந்துடுவாங்க, உப்பு கண்டம் போட்டு கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரியான ஒரு செட்டப்லாம் உண்டு. இதுவும் அன்னதானம் தான். ஸோ இது மாதிரி இல்லாமல் அன்னதானம்ங்கிறது வந்து ஒரிஜினலாகவே நமக்கு முகமரியாதவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கறதுங்கிறது தான் அன்னதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அன்னதானம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துலேயும் உசுரோடு இருக்குது. இது என்னென்னா நம்ம கலாச்சாரத்தினுடைய எச்சம்னு சொல்லலாம். நம்ம அன்னைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த பண்ணினதுடைய மிச்சம் வந்து இப்போ நம்ம காலத்தில் இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். சரி, இப்போ இந்த அன்னதானம்ங்கிறதுல வந்து நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி பக்கத்தில் ஆங்கரைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு அது கிடா விருந்துச்சு. ஆங்கரைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து சுப்பையர்னு ஒரு ஐயர் இருக்கார், பிராமின். அங்கே ஒரு அக்ரஹாரம் இருக்குது, அதில் வந்து அந்த ஐயர் இருக்கார். அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா, அன்னதான ஐயர் வீடுன்னே வேறு அவங்க வீடு. நான் சொல்கிறது 200 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு சொந்தக்காரராமுங்க அவர். அவ்வளோ பெரிய, அதுவும் காவேரி பாசனம்ல, அதில் 2000 ஏக்கர் வச்சுருந்துருக்காரு. 7 ஊரோ 9 ஊர் சேர்ந்துருக்கான் அந்த நிலத்தில். அவ்வளோ பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரரு. எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க. யார், மகன் மக மருமக மருமகன் பேரன் பேத்தி எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய தர்மம் என்ன அப்படின்னா அன்னதானம் பண்ணுறது. அதுக்கு கிச்சன் தனியாக கட்டி சமையல் ஆள்லாம் போட்டு அதெல்லாம் கிடையாது. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களே எல்லாரும் சேர்ந்து சமைப்பாங்களாம். நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ராஜரத்னம்னு சொல்லிட்டு. அவங்க வீடு கரூரில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போனோம்னா அங்கே அப்படி தான். நான் எப்போ போனாலும் சரி,
ஒன்று முறுக்கு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, சீடை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க, லட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி என்னத்தையோ ஒரு பலகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மத்தியானத்தில் போனோம்னா சரி, அந்த லேடிஸ் எல்லாம் சுற்றிலும் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது இந்த காலத்துலேயும். இப்போ நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். நேராக போய் அங்கே போய் லாலா கடை ஸ்வீட் வாங்கிட்டு வா, திருநெல்வேலி போனால் அல்வா வாங்கிட்டு வாங்க. அவங்க எதுவுமே வெளில வாங்க மாட்டாங்க. ஒரு பொரி உருண்டை கொண்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான மாஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ அது மாதிரி இவங்க இந்த ஐயர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களே சமைச்சு இது அன்னதானம் பண்ணுறது. அந்த காலத்தில் என்ன இருந்தது, வர்ணாசிரம தத்துவம் இருந்தது. அது சாதிக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, பட்டியலின மக்கள் வந்தாங்கன்னா அவங்கள வெளியிலேயே வச்சிடுறது. வெளியில் மீன்ஸ் அவங்க அக்ரஹாரத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க, துண்டா வெளியில் இருப்பாங்க. இங்கே நேராக வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கும் கொண்டு போய் போடுறதான். இப்படி அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பெரிய செல்வந்தர் இல்லையா, அதனால் நிறையா பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதே மாதிரி காவேரியில் தண்ணி வராமல் போயிச்சிருச்சு. அப்போ பஞ்சமாயிடுது இல்லையா. பஞ்ச காலத்தில் என்ன ஆயிருக்கு, வந்து பஞ்சம் இல்லாத காலங்களில் வந்து இந்த திருவானைக்காவல் போகிறவங்க, ஸ்ரீரங்கம் போகிறவங்க, திருச்சி வரவங்கெல்லாம் வந்து அப்போல்லாம் திருச்சி கிடையாது, திருச்சிரபுரம் அப்படிம்பாங்க திருச்சி. அந்த திருச்சி வரவங்க எல்லாரும் வந்து அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே போவாங்க அதிதிகள். லேட் நைட் வருவாங்க இல்லையா, அவங்க லேட் நைட் யாராவது வந்துட்டாங்கன்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், சாப்பாடு, குழம்பு, மோர், ரசம் எல்லாம் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்களாம். அந்த லேட் நைட்டாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். எங்கள் ஆத்தா எனக்கு சொல்லியிருக்கு. எங்கள் அப்பச்சி வந்து அந்த காலத்தில் வந்து வைத்தியம், மந்திரம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்போது அவரை தேடி வர்றவங்கங்கிறது வந்து முன்ன பின்ன கூட வந்துடுவாங்க, சமயத்தில் லேட்டாலாம் வந்துடுவாங்க. அப்போ திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் கிடையாது. அப்போது நைட்டு தங்குற மாதிரி லேட் நைட்டு வருவாங்க சிலர். அதனால் என்ன பண்ணுவாங்களாம், எல்லாரையும் வர்றவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பச்சியை சாப்பிடுவாராம். அதையும் மீறி யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, இந்த தடை சட்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு வெங்கலத்தில் ஒன்று வச்சுருப்பாங்களாம். அதில் போட்டு அதில் பிணைஞ்சு இந்த கையில் எடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் அந்த சோத்து உருண்டையை வச்சு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், இதை எச்சி பண்ணாமல் சாப்பிட்றோம்னு அர்த்தம். இதை டச் பண்ணாமல் சாப்பிட்டுக்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா இதை அப்படியே சாப்பிட்ட சாப்பாடில் மிச்சம் இருக்கிறத எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்களாம். அது மாதிரியான ஒரு தான தர்மம் பண்ணது அப்படிங்கிற காலமெல்லாம் இருந்திருக்குது. இது நான் எங்கள் ஆத்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி அவரும் என்ன பண்ணியிருக்காரு, எடுத்து வச்செல்லாம் கொடுத்து போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பஞ்சகாலம். பஞ்சம் வந்ததுமே என்ன பண்ணியிருக்குன்னா, நிறைய பேர் சாப்பிட்றதுக்குன்னே ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. முதல்ல வழிப்போக்கர்களாக வந்தவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்குன்னே வந்திருக்காங்க. சாப்பிட்றதுக்குன்னே வந்தால் என்ன ஆகும், நிறைய செல்வம் தீரும் இல்லையா. அப்போ எக்கச்சக்கமாக தீர ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு. கவலையே படலை. இருந்த நெல்லுகள் எல்லாத்தையும் அடித்து தூக்கடான்ட்ருக்காரு, தூக்கி போட்டிருக்காரு. அதே மாதிரி விதைக்கு வச்சுருந்ததையும் சேர்த்து அடித்து தூக்குங்கப்பான்ட்ருக்காரு, அதையும் அடித்து தூக்கிட்டாங்க. அப்போ விதைக்கு வச்சுருந்ததையும் போட்டு இதையும் போட்டு அப்பவும் பத்தாமல் போச்சு. அப்படியும் ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளை பிள்ளைய நகை நட்டெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, விற்கிறது எல்லாம் பண்ணி அதில் வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அன்னதானம் போயிட்டு இருக்கல கவர்மெண்ட்டில் வந்திருக்கான். ஆயின மலை ஒழிய அங்கம் வீட அகத்தடியால் மெய்நோவ அடிமை சாவ மாவீரம் போகுதொன்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்கள் வந்து தச்சனைக்கு குறுக்கே நிற்க பாவி மகன் படும் துயரம் பார்க்கோனாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். விவசாயி என்ன கஷ்டப்படுறான்னா, மாடு மழை பெய்கிற காலத்தில் கன்று போட்டுக்குமா, நசன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கல கன்று போட்டால் அந்த கன்று போட்டதுக்கப்புறம் அந்த நஞ்சு ஓடுற வரைக்கும் அந்த மலையிலேயே உட்காந்துருக்கணும். ஆயின மாடு கன்று போட்டுக்குச்சு, மழை பொழிய மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கே வீடு வந்து ஒரு சைடு செவரு இடிஞ்சு விழுந்துருச்சு. அங்கம் வீழ அகத்தடியால் மெயினோவ வீட்டுக்காரம்மா மாசமாக இருக்கிறா, அவளுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. அடிமை சாவ நமக்கு இந்த மாதிரி டைட்டான வேலை இருக்கையில் தான் நம்மகிட்ட இருக்க வேலையாளுக்கு என் சொந்தக்காரன் சேர்த்து போனானுங்க தகவல் வந்துருச்சுங்க ஐயோ அம்மான்ட்டு ஓடிடுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ இருந்தால் வேலை செய்யணும். அப்போ வேலையாலும் ஓடிற, இங்கே வீட்டுக்காரியும் இடுப்பு வலிக்குதுங்க, மாடும் கண்ணு போட்டிருக்குது, மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. சரி நம்ம இது ஏர் ஓட்டி விதைய வேச்சு விட்றலாம் ஈரம் போகிறதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ஓடினோம்னாக்க அங்கே ஏத்தாப்பில் வருவாங்க யார், மணியாரு கணக்கு பிள்ளையெல்லாம் வந்து கிஸ்தி விடு, வரி போடு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு குறுக்க நிற்பாங்களாம். எப்போ அப்புறம் தர்றேப்பான்னு தகுமானம் சொல்லிட்டு அங்கிட்டு தாண்டி போனோம்னாக்க சாமியார் வந்து பூசைக்கு நீ வந்து இது கொடுக்கல, சாமிக்கு வந்து வரி கொடுக்கல, அதுக்கு கொடுன்னு கேட்பாராம்.
அதையும் தாண்டிட்டு போனோம்னா இத்தனையும் தாண்டி தான் வந்து அந்த விவசாயி படுற பாடு. அதனால தான் பாவி மகன் படும் துயரம் பார்க்கோனாதே, கண்ணு கொண்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் எழுதியிருக்காருன்னா, அந்த காலத்துல விவசாயிகள் என்ன கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு பாருங்க. அப்பேற்பட்ட விவசாய குடும்பம் தான் அவர் சுப்பையருடைய குடும்பம். 2000 ஏக்கர் விவசாயம் பண்ணவர்ல எல்லாம் அடிச்சு காலி பண்ணி, ரொம்ப இவரும் கிஸ்தி கட்டாம விட்டாரு. கிஸ்தி மீன்ஸ் டாக்ஸ் கட்டல. எது இந்த 2000 ஏக்கருக்கு வரி கட்டணும்ல, அது வரி கட்டல. அப்போ அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதுக்கு வசூல் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்கல்ல, அந்த குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க, அந்த மணியாரன் கணக்குப்பிள்ளையும் வந்து கேட்டிருக்காங்க. வாய்யா, இந்த இது வரி குடியானா இந்த மாதிரி கொடுக்க முடியல, இப்படி ஆயிப்போச்சு. நான் வந்து இன்னொரு அடுத்த சந்தர்ப்பத்துல குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க நான் என்னங்க செய்யட்டும்? நீங்க வந்து நல்லது தான் பண்றீங்க, பார்க்குறீங்க, வைக்கிறீங்க. ஆனா எங்கள புடிச்சு நெருக்குறானே! நான் தாசில்தாருக்கு ரிப்போர்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேஷ்கார்ட்ட போய் சொல்ட்டாங்க. பேஷ்கார்ன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த காலத்துல. பேஷ்கார்ங்கிறது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அவர அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரு வந்து திருச்சிராப்பள்ளி கலெக்டருக்கு எழுதிர்றாரு. அப்ப வந்து வெள்ளைக்கார ஆட்சி. வெள்ளைக்கார துரை தான் கலெக்டரா இருக்கிறான். அந்த ஆள் எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் நியாயமான மனுஷன். தமிழ்லாம் படிச்சு வச்சிருக்கிறான். தமிழ் பேசுறது, எழுதுற அளவுக்கு படிச்சு வச்சிருக்காப்புல. அப்பேற்பட்ட கலெக்டர். உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இது வேற இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நடுவுல இன்னொரு வேலை நடந்திருக்கு. தாசில்தார்கிட்ட போனதும், தாசில்தார் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. அவர் வந்து, "ஏய்யா நீ வரி குடுக்க மாட்டியா?" அப்படின்னு கூப்பிட்டு விரட்டியிருக்காரு. "இல்லைங்கய்யா, குடுக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால குடுக்க முடியல." அப்படின்னதும், யாரு 2000 ஏக்கர்காரன் போய் கெஞ்சிருக்கான் அரசு அதிகாரிய. இந்த மாரி குடுக்க முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் பண்றேன் அப்படின்னதும், "இல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது. நான் நிலத்த ஏலம் போட்டுருவேன்." அப்படின்னு சொன்னதும், "அதுக்கு மேல உங்க இஷ்டம். இறைவனுடைய திருவுளம் அதுவா இருந்ததுன்னா நடந்துட்டு போகுதுன்ட்டு" வந்துட்டாரு. யாரு? இந்த சுப்பையர் வந்துர்றாரு. லேண்ட்லார்ட். இப்ப இந்த நிலத்த ஏலம் போடுறாங்க. இதுல பாருங்க, அந்த சுத்துப்பட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இவர் வந்து பெரிய அன்னதான பிரபு அப்படிங்கிறது. அப்ப இவருடைய நிலத்த நம்ம ஏலத்துல எடுத்தோம்னா, நம்ம குடும்பமே விளங்காம போயிரும்டான்னு சொல்லிட்டு ஒரு வயலும் ஏலத்துல எடுக்கல. இத தாசில்தார் எப்படி புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஆள் பெரிய ரவுடி போல இருக்கு. இந்த ஆள எதிர்த்து எவனும் ஏலம் எடுத்தான்னா பிரச்சனை ஆயிரும் போல இருக்குன்னு பயந்துக்கிறாய்ங்க போல இருக்குன்ட்டு, அவர் கடுப்புல கலெக்டருக்கு ரெஃபர் பண்றாரு. கலெக்டர் வந்துர்றாரு. வந்து முகாம் போட்டு உட்காந்துட்டு, "யார் யா அது ஆங்கரை சுப்பையர கூப்பிடுங்கய்யா" அப்படின்னா அவரு போயிருக்காரு. எப்போ போயிருக்காரு? லேட்டா போயிருக்காரு. "ஏய்யா கூட்டு விட்டா டயத்துக்கு வரமாட்டியா?" அப்படின்னதுக்கு தான் அவர் சொன்னாராம், "ஐயா இல்ல, நான் வந்து இந்த மாரி பூஜை காலையில முடிச்சுட்டு, அப்புறம் தேடி வந்தவங்களுக்கு அன்னம் போட்டுட்டு, அந்த அன்னம் பாலிச்சுட்டு தான் வரணும். விருந்தோம்பல் பண்ணிட்டு தான் வரணும். அதுல லேட் ஆயி போச்சு. சமூகம் என்னை மன்னிக்கணும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அப்போ கிழிஞ்ச வேட்டி தான் கட்டியிருக்காரு. ஏன்னா வறுமை தான் வந்துருச்சுல்ல. "தாங்கொணா வறுமை வந்தால் சவிதனில் செல்ல நாளும், வேங்கை போல் வீரம் குன்றும், விருந்தினர் காண நாணும், ஆ, ஓங்கிய அறிவு குன்றும், உலகெல்லாம் பழிக்கும் தானேன்னா." இது வறுமை வந்ததுன்னா அப்படியாம். நல்குரவுன்னு வேறு. நம்மால் வறுமையை கூட நல்லதாத்தான் சொல்லியிருக்கேன். நல்குரவு அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம் தமிழ் இலக்கியத்துல. எப்படி நம்ம பாகற்காய்ன்னு சொல்றோம். பாகு இல்லாத காய் பாகற்காய். அதாவது இனிப்பில்லாத காய். கசப்பான காய்ன்னு சொல்லக்கூடாதாம்மா. அதனால நம்மால் அப்படி சொல்லியிருக்கான்ல. அது மாதிரி நல்குரவு வந்ததுல அவரு சட்டை வேட்டியெல்லாம் கிழிஞ்ச வேட்டிய கட்டிட்டு போயிருக்காரு. அப்போ அவர் கேட்டிருக்காரு கலெக்டர் தாசில்தார்ட்ட, "ஏய்யா அவனே கிழிஞ்ச வேட்டிய கட்டிட்டு வந்திருக்கான். நெசமாத்தே நீங்க காசு இல்ல போல இருக்கப்பா" அப்படின்னதுக்கு அவரு சொன்னாராம், "இல்ல எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு 10 பேர்த்துக்கு சோற போட்டு ஊர ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிருக்கானாப்பா அவன். உன்னைய ஏமாத்திருவான். அதனால நீ கொஞ்சம் விரட்டி புடிச்சு வாங்கு காச" அப்படின்னு சொல்லி இவர் பின்னாலன்னு சொல்லியிருக்காரு. "சரிப்பா நீ போப்பா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு 10 பேரை விசாரிப்பார்ல. ஏன்னா படிச்சவன்ல, கலெக்டரா இருக்கிறவன்ல. அப்ப எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கான். அதுல 4 பேர் வந்து, இந்த ஆள் மோசமான ஆளு, இப்படித்தான் பண்றான்னு சொல்லியிருக்கான். பல பேர் வந்து அருமையானவங்க. இவர் அன்னதானம் பண்றவரு. அதான் பாருங்க, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்றாங்கல்ல. அது மாரி 1000 கை மறைச்சு நின்னாலும் ஆதவன் மறைக்க முடியாது. அவருடைய அன்னதானம் எல்லாம் வெளியில தெரிஞ்சிருச்சு. யாரு? கலெக்டருக்கு. இது இப்படியே போயிட்டு இருக்குல்ல. அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. அப்போ இந்த சுப்பையர் வந்து வீட்ல இருந்திருக்கிறாரு. லேட் நைட் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவரு. வெளிய நின்னுக்கிட்டு சத்தம் போட்டிருக்காரு. எது? அக்ராரத்துக்கு வெளியில நின்னுக்கிட்டு. "ஐயா! ஐயாங்கவுமே" அப்புறம் இவரு எந்திரிச்சு போய், "என்னப்பா?" அப்படிங்கவுமே, "இந்த மாரி நான் வழிப்போக்கனா வந்தேன். சோறு இருந்தா அதுன இந்த சாப்பாடு இல்லாம இருக்கேன்னதும், சரி நீ இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு போயி, இந்த தனியா எடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுல ஒரு மரக்கால் எடுத்து வச்சு, அந்த மரக்கால்ல சாதம், குழம்பு அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி இந்த தொன்னையில எல்லாம் வச்சு, கொண்டு போய் அந்த மரக்காலோட கையில குடுத்து, "இந்த மாரி இந்நேரத்துக்கு வந்துட்ட. சாப்பிடு முதல்ல. சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில போ. நீ போயிட்டு நாளைக்கு முடிஞ்சுச்சுன்னா வர்றப்ப நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப இந்த மரக்கால கொண்டு வந்து குடு. அப்படி இல்லாட்டி நீயே வச்சுக்க." அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு வந்துட்டாரு. அப்போ இவர் வந்து இது நடந்ததுக்கு அப்புறம் வந்து அவரு கேட்டிருக்கிறாரு. யாரு? கலெக்டர் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த விசாரணையே வந்திருக்குது. அப்ப கலெக்டர் கேட்கிறாரு, "நீ எல்லாத்துக்கும் சோறு போடுவியா?" "ஆமா, நான் எல்லாத்துக்கும் சோறு போடுவேன்." "யார் வந்தாலும் போடுவேன்."
தாழ்த்தப்பட்டவங்க வந்தா அவங்களுக்கும் போடுவோம். இந்த முன்னால வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம், அப்புறம் அவங்களுக்கு போடுவோம். அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறதைத்தான் போடுவியா? இல்ல அவங்களுக்கு தனியா எடுத்து வச்சே போடுவேன் அப்படின்ட்டுருக்காரு. அப்ப சமீபத்தில யாருக்காவது போட்டியான்னு? நெறைய பேர்த்துக்கு டெய்லியும் தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அப்ப நடுச்சாமத்துல வர்றவங்களுக்கும் போட்டிருக்கியா? நேத்து கூட நடுச்சாமத்துல ஒருத்தர் வந்தாருங்கய்யா போட்டேன்னதும், அப்படியான்ட்டு, அப்ப அவர் வந்து, "நீ நடுச்சாமத்துல போட்டதுக்கு எப்படி சாப்பாடு குடுத்த அவங்களுக்குன்னா?" இந்த மாரி மரக்காலோட குடுத்து விட்டேன்னா, "அதுக்கு என்ன சாட்சி இருக்கு? ஆண்டவன் தான் சாட்சி. ஒரு சாட்சியும் இல்ல." அப்படின்னு சொல்லியிருக்காரு. ருத்ராட்சத்தோட, திருநீர் ஊசி, கந்தல் உடையோட நிக்கிறாரு. அவரு பொய் சொல்லுவாரா? ஆனாலும் அந்த கலெக்டர் வந்து அப்படி கேட்டிருக்காரு. "அதுக்கு யாரு சாட்சி?" அப்படின்னதும், இந்த மாரி யாரும் சாட்சி இல்ல. இறைவன் தான் சாட்சி அப்படின்னதும், "நீ மரக்கால் குடுத்தது உண்மையான்னா?" "ஆமா, நான் மரக்கால் குடுத்தேன்." "மறுநாள் அவன இப்ப மரக்கால வச்சுக்க சொன்னியான்னா?" "இல்லைங்க, வந்தா கொண்டு வந்து குடு. குடுக்க முடியலன்னா நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டேன்." அது சொன்னது, "நீ குடுத்தது இந்த மரக்காலான்னு பாருன்னு" அந்த டேபிளுக்கு கீழ துணிய போட்டு மூடி வச்சிருந்தத எடுத்திருக்காரு. அந்த மரக்கால் அதுல இருந்திருக்கு அங்க. அப்போ அத பார்த்ததும், "ஆமாங்க, இந்த மரக்கால் தான்." அப்படின்னு சொன்னதும், இவங்களுக்கு டவுட் ஆயிருச்சு. "எப்புட்றா நான் அங்க குடுத்த மரக்கால் இங்க தொர காலுக்கு அடியில வந்து உட்காந்துருக்குது?" அப்படின்னா, அந்த மொத நாள் நைட்டு வந்தவரு, இந்த சாப்பாடு வேணும்னு கேட்டு வந்தவரே அவரு தான் வந்திருக்காரு. யாரு? இந்த கலெக்டரே வந்திருக்கிறாரு மாறு வேஷத்துல. வந்து இந்த சாப்பாட வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன். எனக்கு சாப்பாடு டேஸ்ட்டா இருந்தது. நீ சொல்றது உண்மதான். இனி வந்து நீ வரியே குடுக்க வேண்டாம் கவர்மெண்ட்டுக்கு. எதுவும் கட்ட வேண்டாம். நீ உன் பாட்டுக்கு அன்னதானத்த பண்ணு. உன்னால எப்போ முடியுதோ அப்போ கொண்டு வந்து குடு. குடுக்கலனாலும் பரவால்ல விட்டுரு. கவர்மெண்ட் செய்ற வேலையத்தையா நீ செஞ்சுக்கிருக்க. அப்படின்னு சொல்லி, அவர் வந்து சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி, உவேசா வந்து தன்னோட புக்ல சொல்றாரு. இந்த இன்சிடென்ட்ட பத்தி சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல நம்ம வெள்ளைக்காரன் ஆட்சியில எத்தனையோ கெடுதல் பண்ணான்றான். எவ்வளவோ கொடுமைப்படுத்தினான்றான். எல்லாம் சிரமப்படுத்தினான்றான். இப்படி ஆளும் இருந்திருக்கான்ல. எல்லா கெட்டதுக்குள்ளும் ஒரு நல்லது இருக்கும். எல்லா நல்லதுக்குள்ளும் ஒரு கெட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இது இன்னைக்கு நடந்தது சார். 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 150 வருடத்துக்கு முன்னால் நடந்ததுன்னு உவேசா எழுதுறாரு. அவர் எழுதியே 50 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அப்ப 200 வருஷம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. ஆனா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்மாள் எழுதி வச்சிருக்கான். எது? "உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மெலி வேணியன், அலைகிற் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்." பெரியவரானா சேக்கிழார் எழுதுனதுல, இளையான்குடி மாறநாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இதுல இப்ப நம்ம ஒரு இறைவன கும்பிடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்படித்தான் கும்பிடணும், இத்தனை மணிக்கு தான் கும்பிடணும், மணி அடிக்கையில எல்லாரும் அங்க கோயிலுக்கு வந்துரணும், இன்னென்ன ப்ரொசீஜர் படி தான் கும்பிடணும் அப்படின்ற மாரியான விதங்கள்ல பல சமயங்கள் இருக்கு. ஆனா நம்மளுதுல எப்படின்னா, 64 நாயன்மாரும் அவகவக சௌரியத்துக்கு கும்பிட்டு அவகவக பாட்டுக்கு மேல இருந்திருக்காங்க. இறைவனடி சேர்ந்திருக்காங்க. எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறத தனித்தனியா எடுத்து சொல்றது தான் பெரிய புராணம். அதுல ஒண்ணு வந்தது தான் இளையான்குடி மாறநாயனார் அப்படின்ற ஒருத்தருடைய புராணம். இந்த இளையான்குடி மாறநாயனார் அப்படின்னாக்க, அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவனடியார்களுக்கு தேடி வர்றவங்களுக்கு சோறு போட்டிருக்காரு. இப்போ தேடி வர்றவங்களுக்கு சாதம் போடுறதுங்கிறது வந்து ஏதாவது ஒரு சிவனடியார் வீட்ல வந்து திண்ணை தான் கட்டியிருக்காங்கல்ல அந்த காலத்துல சொன்ன மாரி. அப்போ வந்து யாராவது வந்துருவாங்க காலையில. இவர் குளிச்சு முடிச்சு, பூஜை எல்லாம் பண்ணிட்டு, வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். யாராவது சாமியார் வரட்டும் அப்படின்னு. சாமியார் வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் நேரா எதிர்கொண்டு போய் இன்முகத்தோட, அதாவது சிரிச்ச முகத்தோட கையெடுத்து கும்பிட்டு வரவேற்பாங்களாம். இந்த கையெடுத்து கும்பிட்டுங்கல எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. விவேகானந்தர்ட்ட வெள்ளைக்காரர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. "என்ன உங்க நாட்டு பொம்பளைங்கலாம் வந்து கை குடுத்தா யாரும் கை குடுக்க மாட்றாங்க, கும்பிடுறாங்க." அப்ப இவர் திருப்பி கேட்டிருக்காரு. நாகரிகம் தெரியாம இருக்காங்கன்னு அவன் சொல்லியிருக்கான். அதுக்கு இவர் திருப்பி கேட்டிருக்காரு. "இப்போ உங்க ஊர்ல ராணி இருக்குல்ல, அந்த குயின் இருக்காங்கல்ல, அந்த குயினுக்கு எல்லாரும் கை குடுப்பாங்களான்னு?" "இல்ல யாரும் கை குடுக்க மாட்டாங்க." "ஏன்?" "ஏன்னா அவங்க குயின். அவங்களுக்கு கை குடுக்கக்கூடாது." அப்படின்ருக்கான். உடனே நம்மாள் சொல்லியிருக்காரு. "எங்க நாட்டுல எல்லா பேருமே குயின் தான். எல்லா பெண்களுமே குயின் தான். அதனால நாங்க யாருக்கும் கை குடுக்க மாட்டோம். எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிடுவோம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ பாருங்க எவ்வளோ திறமையான ஆன்சர். நமக்கு அந்த இடத்துல இன்ஸ்டன்ட்டா வரணும் சார். அந்த இன்ஸ்டிங்க்ட் நமக்கு அடிக்க மாட்டேங்குது பாருங்க. அந்த மாரி ஆளுகளுக்கு தான் அடிக்குது. டாக்டர் ராதாகிருஷ்ணன தான் சொல்லுவாங்க. "நீங்க வந்து என்னங்க கையில எடுத்து சோறு திங்கிறீங்க?" அப்படின்னாங்களாம். எங்க வெளிநாட்ல போய் அவர் டைனிங் டேபிள்ல உட்காந்து கையில எடுத்து சாப்பிட்டுருக்காரு. "என்னங்க கையில எடுத்து சாப்பிடுறீங்க? இட்ஸ் நாட் ஹைஜீனிக். இது சுத்தமானது கிடையாது." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? ஸ்பூன்ல சாப்பிடணும், ஃபோர்க்ல சாப்பிடணும், நைஃப்ல சாப்பிடணும். அப்பதான் அவரு சொன்னாராம், "இது ஏற்கனவே எவனாவது சாப்பிட்டு கழுவி கொண்டு வந்து வச்சிருக்கியேப்பா! என் கையில நான் மட்டும் தான் சாப்பிடுறேன். வேற யாரும் சாப்பிட்டதில்ல. இதான் ஹைஜீனிக்கான விஷயம். கைய கழுவிட்டு சாப்பிட வேண்டியது தானே!" அப்டின்னாராம். அப்போ இதெல்லாம் பாருங்க, அந்த இன்ஸ்டன்ட்டா அடிக்கிறது தானே!
அந்த மாதிரியான அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இளையான்குடி மாறநாயனார் வந்து போய் அவங்கள கூப்பிட்டு வந்து இன்முகத்தோட கும்பிட்டுக்கிட்டே போய் கூட்டிகிட்டு வந்து இன்முகத்தோட போகிறது என்னென்னா, ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பது அமிர்தமாகும் முப்பழம் பாலோடு அன்னம் முகம் கெடுத்திடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டாலே போதும், அப்படி தேவாமிர்தமாக இருக்குமா. வழுதுணங்காய் வாட்டும் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புழித்த மோரும் திறமுடனே முன்னெடுத்து புல்லு வேலூர் பூதன் புரிந்து விருந்திட்ட சோர் எல்லா உலகும் பெறும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். அதாவது பசியில் வந்திருக்கிறான், வரகரிசியில் சோறு போட்டு கத்திரிக்காயை வணக்கி வச்சுருக்காங்க, அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சியா எனக்கு, இந்த வரகரிசிக்கு உலகத்தையே கொடுக்கலாமியான்ட்டான். அப்படி வந்து அதை வந்து ஒரு பாடலாக எழுதி வைக்க இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு திடுறோம் பாருங்கள். அது மாதிரியான ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஒப்புடன் முகமலர்ந்து உபசரிக்கிறது எப்படி அதெல்லாம் நேரேட் பண்ணுறாரு பாருங்க, பிரமாதமாக எழுதுறாரு. கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆசனத்தில் இருத்தி அவங்க காலை கழுவி அதை வெள்ளை துணியில் காஞ்ச துணியில் தொடச்சி அதுக்கப்புறம் அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு பாத பூஜை பண்ணி தீர்த்தம் தெளித்து அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம தலையில் தெளித்து யார் இளையாங்குடி மாறநாயனார் அம்புட்டு பக்தியாக இருந்திருக்காங்க சார். இப்போ சாமியார் வந்து கூட்டு வந்து வீடு கூடாரத்தில் உட்கார வச்சோம்னா வீட்டில் இருக்கிறவங்களை கிளப்பிட்டு போயிடுவாங்களாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது என்ன களி முத்திருச்சுன்னு வேணா சொல்லிக்கிறலாம், வேறு என்னத்தை சொல்கிறது. அப்போது இந்த இனிய சொற்கள்லாம் பேசி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அமுது செய்வித்தார். எப்படி செய்வித்தாராம், உண்டி 4 சுவை எதுன 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தில். இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதாவது சாப்பிட்றது, திங்கிறது, குடிக்கிறது, உண்ணுவது, இந்த மாதிரி 4 விதத்தில் தான் அவன் பிரிட்டிஷ்காரனாக இருந்தாலும் ரஷ்யாக்காரனாக இருந்தாலும் இந்தியாக்காரனாக இருந்தாலும் அதையும் செய்யணும். முறுக்கு தின்றான். இந்த இவர் தான் பாரதியார் தான் சொன்னாராம், வீர பலகாரங்கள் கொண்டு வரணும். அது என்னடா வீர பலகாரங்கள் அப்படின்னா, கடித்த சவுண்டு வந்தால் அது வீர பலகாரம், சீடை முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம் வீர பலகாரங்கள், அது மாதிரி வீர பலகாரங்கள் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அது மாதிரி கடித்து சாப்பிட்றது, அப்புறம் வந்து உண்பது, உணவு உண்டான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க, அது மாதிரி உண்றது. அப்புறம் வந்து குடிக்கிறது, பருகிறதுன்னு சொல்கிறது. அப்புறம் இன்னொன்று நக்கிறது, அதாவது தேனை கையில் ஊற்றி நக்கத்தான், தேன் குடித்தான் அப்படின்னா சொல்ல முடியும், தேனை வந்து நக்கித்தான் சாப்பிட்டான், அப்போ தான் அது டேஸ்ட்டு. அப்போ அது மாதிரி இந்த 4 விதத்தில் தான் யாராக இருந்தாலும் சாப்பிட முடியும். அந்த 4 உண்டி 4 விதத்தில் 6 சுவை தரத்தில் அறுசுவை உணவு வந்து அவங்களுக்கு படைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இவர் சாப்பிட்றார். இப்படி பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அவர் தான தர்மம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் இளையான்குடி மாறநாயனார். அப்போ இவர் சோறு போட்டுக்கிட்டே இருக்க சிவனடியார்களுக்கு, அது சிவனுக்கு போகும்ல. ஏன்னா அடியார்களுக்கு செய்கிறதுங்கிறது ஆண்டவனுக்கு செய்கிறது மாதிரின்றாங்க. அப்போ நம்ம அடியார்களுக்கு செஞ்சாலே போதும், ஆண்டவனுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவர் இங்கேருந்தே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவார். அப்போது இவர் அடியார்களுக்கு செய்ய செய்ய அது எங்கே போய் எட்டணுமோ அங்கே போய் எட்டிருச்சு. எட்டினதும் அங்கே என்ன பண்ணுறாங்க, இவருக்கு வந்து அந்த முக்தி கொடுக்குற டைம் வந்துடுதுன்னு வைங்க. அப்போது ஒரு டெஸ்ட் வைப்பாங்கள்ல, முழு பரீட்சை வரும். முழு பரீட்சையை தாண்டி தான் முக்தி வரும். அப்போ அந்த முழு பரீட்சை வரையில் என்னென்னு வருது, நல்குறவு, அதாவது இவருக்கு கையில் காசு இல்லாமல் போயிடணும், ஏழ்மை வந்து அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. இருக்கிறத எல்லாத்தையும் ஆக்கி ஆக்கி போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறார். சாமியாருக்கு சோறு போட்டு ஒன்றும் இல்லை வீட்டில், கடை வாங்கி ஆக்கி போட்டு அதுவும் காலி. அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது, போகிறதுக்கும் இடமும் இல்லை, அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜும் வந்தாச்சு. இப்போ நைட்டு சாப்பிடலை, யார் புருஷனும் பொண்டாட்டியும் சாப்பிடலை. என்ன காரணம், இருந்தால் தானே சாப்பிடுவாங்க. சரி விரதம் இருந்துக்கலாம், அதாவது இருந்து சாப்பிடாமல் இருந்தால் விரதம், இல்லாமல் சாப்பிடாமல் இருந்தால் பட்டினி. அதனால தான் வந்து கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் படி அளந்துருவான், நீங்கள் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதனால தான். சரி, அப்போ இவர் வந்து விரதம் இருக்கிறார். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியும் விரதமாக இருக்காங்க, பட்னி கிடக்குறாங்க. அப்போங்க பார்த்து சாமியார் வர்றார். யார், ஈசனையே வர்றார், சாமியாரா சிவனடியாராக வர்றார். வந்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வித்தியாசத்தை எதையுமே காமிக்கலை கண்ணில். கையெடுத்து கும்பிட்றாங்க, எப்பயும் போல் கொண்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க, பாதத்தை கழுவி பாத பூஜை பண்ணுறாங்க, உள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் இவர் நேராக வீட்டுக்கார மாட்ட தான் கேட்குறாரு, அடியார் பசியோடு வந்திருக்காரு, என்ன செய்யலாம். இதுதான் சார் ஆம்பளை பிள்ளை. அதாவது எப்படின்னா, நமக்கு சமாளிக்க தெரியாது, ஆனால் வீட்டுக்காரம்மா பிரமாதமாக சமாளிப்பாங்க. அதனால தான் வந்து
ஏதாவது திடீர்னு ஒரு விருந்தாள் வந்துட்டாங்கன்னு வைங்க, டக்குன்னு ஒரு உப்புமா, வந்து ஒரு சேமியா அப்படிங்கிற மாதிரி என்னத்தையா ஒன்று அது உடனே ரெடி பண்ணுவாங்க பாருங்க. ரெடி பண்ணி அப்போங்க அந்த இன்ஸ்டண்ட்டாக அதை சரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க பாருங்க. அது எல்லாராலையும் முடியாது. அது ஆம்பளையால முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமாக முடியாது. நம்ம மட்டும் வீட்டில் இருந்தோம்னு வைங்களேன், இருங்கண்ணே சட்டையாக போட்டுட்டு வரேன், இந்த முக்கு கடையில் டீ நல்லா இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு தான் போவோம். நம்ம அதையும் செய்ய தெரியும் நமக்கு. இது என்ன ஆயிடுச்சு, இவர் வந்து வீட்டுக்காரம்மாட்ட போய் கேட்குறாரு. அதனால தான் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட வீட்டுக்காரம்மா வந்து எதையாவது ஒன்றை பண்ணி அந்த இடத்த சமாளித்து மேலே கொண்டு வந்துடுவாங்க. அதைத்தான் நம்மால் சொல்லுவார். யார்? திருவள்ளுவர் சொல்லுவார், இல்லாததென் இல்லவள் மாண்பானாள். நமக்கு வர்ற மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த மனைவி வந்து இது மாதிரி தன்மையான ஒரு மனைவி வந்துட்டா, இல்லை உனக்கு எல்லா செல்வமும் வந்துருச்சுன்னு அர்த்தம்டா, புறா சொத்து பத்தும் வந்ததா அர்த்தம் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜோதி மேடம் நல்லா கேட்டுக்கங்க. அப்போது அவ்வளவு யோக பாக்கியம் இருக்குது அப்படின்னு, அதை நீ நீ வந்து இம்புட்டு சந்தோஷமாக இருக்கலாம், உன் வாழ்க்கை அம்புட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். சரி, யார்? வாசியை கட்டினவர். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. அந்த ஒன்றும் புரியாத மாதிரியோ அல்லது கேட்காத மாதிரியோ ஒரு பொண்ணு பொண்டாட்டியாக வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு அத்தனை சௌரியம் இருந்தாலும் அவன் எதுவும் இல்லாத அனாதை மாதிரின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இருந்து முகம் திருத்தி ஈரோடு வெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப ஆடினாள் பாடினாள் பழமுறத்தால் சாடினாள் ஓடோடத்தான் அப்படின்னு சொல்லி அவையார் பாட்டு. என்ன சொல்லுவாங்க? இருந்து முகம் திருத்தி ஈரோடு வெண் வாங்கி, எங்கள் ஊரில் இருந்து விருந்தாள் வர்றாங்க, எங்கள் மாமன் வர்றாரு, எங்கள் சித்தப்பன் வர்றாரு, எங்கள் அண்ணன் வர்றாரு அப்படின்னு சொல்லி இவன் போய் பொண்டாட்டியை தாஜா பண்ணுறான், நீ கொஞ்சம் கோச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லி இருந்து முகம் திருத்தி முகம் என்ன வேர்த்திருக்குன்னு தொடச்சி விட்டு ஈரோடு வெண் வாங்கி மண்டையில் இருக்க பேனெல்லாம் குத்தி நீ வந்து வர்றாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சோறு ஆக்கி போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். பாருங்கள், அந்த காலத்திலேயே கெஞ்சிட்டு கிடந்திருக்காங்க. அப்போ இருந்து முகம் திருத்தி ஈரோடு வேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப புருஷன் சொல்றான், விருந்தினர் வந்திருக்காங்கன்னு. வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் பழமுறத்தாள் சாடினாள் ஓட ஓடத்தான். அட்டி பிச்சை எடுத்துட்டாலாமா. நீயும் சரி உன் விருந்தும் சரி ஓடுறாமதை கூப்பிட்டு எங்கிட்டாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுன்னு விரட்டி விட்டாலாம். சண்டாளி சூர்பங்கை போல் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டாயே தொண்டர் செருப்படிதான் செல்லா உன் செல்வம் என்ன நெருப்பிலே வீழ்ந்திடுதல் நேர். சொன்னோடி கேட்காத கொண்டாட்டி வந்துருச்சுனாக்க நீ வாட்டுக்கு போய் தீ குளிச்சுட்டு சம்முன்னு விரப்பிட்றியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியும் சொல்லியிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லை, அவங்க அந்த மனைவி வந்து சாப்பாடு வைக்கிறப்ப நமக்கு முகமலர்ச்சியோடு வச்சாங்கன்னா தான் சார் நல்லா இருக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கேன். இல்லாட்டி டமால் டுமால் அந்த பாத்திரமும் பேசும். இப்போ வீட்டுக்காரம்மா மட்டும் சண்டை ஓட்டால் பரவாயில்ல, அந்த குழம்பு வச்சுருக்கிற பாத்திரம் கரண்டி சோறு வச்சுருக்க பாத்திரம் எல்லாம் சேர்ந்து சண்டை ஓடும், நம்மளோட கர்ரா முறைன்னு கிடக்கும். அப்போ அந்த மாதிரி சண்டையெல்லாம் வரையில் எப்படி சாப்பிட்றது? காணக்கண் கூசுதே கையெடுக்க நானுதே மானொக்க வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கன் உடம்பெல்லாம் பற்றி எரியுதே ஐயோ அன்பில்லால் இட்ட அமுது. யார்? அன்பில்லாமல் ஒருத்தர் சோறு அள்ளி போட்டாங்கன்னா அந்த சோறை வந்து சாப்பிட்றதுக்கு காண கண் கூசுதே, அந்த சோத்தை பார்க்குறதுக்கே கண்ணுக்கு கூச்சமாக இருக்கியா, கையெடுக்க நானுதே என்னால் கையில் எடுக்கவே முடியலை, எனக்கு அம்புட்டு வெக்கமாக இருக்குது. காண கண் கூசுதே கையெடுக்க நானுதே மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, மானத்தை விட்டுட்டு வாய் திறக்க மாட்டேங்குது, இந்த சோத்தை இப்படி நீ திங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து வாய் திறக்க மாட்டேங்குது. வீணுக்கன் உடம்பெல்லாம் பற்றி அப்படி சாப்பிட்டு உன் உசுரை வளர்த்து வைக்கணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதனை உடம்பெல்லாம் பற்றி எரிகின்றது ஐயோ அன்பில்லால் இட்ட அமுது. ஒரு அன்பில்லாதவ வந்து நமக்கு அமுது படைச்சான்னா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் நேராக ஒரு வீட்டுக்காரமாட்ட போகிறார். இளையாங்குடி மாரநாயனார் வந்து வீட்டுக்காரமாட்ட போய் இப்படி ஆகி போச்சு, அவர் வந்துட்டார், என்ன செய்யறது? அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் ஒன்றும் கிடையாது, வெளியில் போய் வாங்கிறதுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நைட் நேரம் எவனும் என்னும் தரமாட்டான், போய் வாங்கிறதுக்கு யாரும் இல்லை, எவன்லாம் கொடுப்பானா எல்லாத்தையும் வாங்கியாச்சு, இனி எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, நீ மத்தியானம் கொண்டு போய் விதைச்சிட்டு வந்தில்ல விதை நெல், அந்த விதை நெல் மழைக்கு இப்போ ஊர் எல்லாம் மேலே தான் முதங்கிட்டு இருக்கு, அதை போய் அரைச்சிக்கிட்டு வா, நான் என்னத்தையா முடிஞ்சதை சோறாக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே இது இந்த காலத்துலேயே இருந்துச்சுனாக்க, ஏண்டா நானே அரிசி வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன், நீ அதை வாங்காமல் வந்து விட்டு இப்போ விருந்தாலே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பரதேசியை கூட்டு நீ வெளியே போகும்போது உனக்கும் சோறு இல்லை அவனுக்கும் சோறு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா அப்படி சொல்லலை, ரொம்ப தன்மையாக சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே கூடையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு போயிருக்கான். அந்த காலத்தில் பேட்டரி லைட்டும் கிடையாதுல்ல, எங்கிட்ட போய் நிரண்டிக்கிட்டே போய் அந்த வயலில் வந்து அரிச்சிருக்காரு. அந்த தண்ணியில் அரிச்சு எடுக்கலை, அந்த கூடையை வச்சு ராக்கூடைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அரிச்சு எடுக்கிறப்ப அந்த நெல்லெல்லாம் நின்றுருக்குது.
ஏதோ ஓரளவுக்கு வயிற்றுக்கு வர்ற அளவுக்கு நின்னா போதுன்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்காரம்மாட்ட கொடுக்க, அது பூரா ஈரமாக இருக்கும் இல்லையா, வானலியில் போட்டு வறுத்து, அப்புறம் அதை குத்தி, அதை அந்த நெல்லை வந்து அரிசியாக்கி. சார் ஒரே ஒரு விஷயம் நமக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியாது, வித நெல் மேலே கையே வைக்க விட மாட்டாங்க யாரும். நம்ம வீட்டில் வித நெல் வச்சுருப்பாங்க, அது மேலே கையே வைக்கக்கூடாது. அந்த ரூமில் போய் விசில் அடிக்கக்கூடாது, விசில் அடித்தா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியும். நம்ம வீட்டில் நரிப்பயிறு, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, நெல் எல்லாம் வந்து விதைக்கு வச்சுருப்பாங்க. அந்த விதை நெல் வச்சுருக்கிற இடம்னே ஒரு வீடு இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம ஏதாவது பண்ணோம்னு வைங்களேன், படு டென்ஷன் ஆயிடுவாங்க பெருசு ஊரான். என்னடா எங்கடா போய் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போது அப்பேற்பட்ட, அதாவது சாமி மாதிரி சார் விதை நெல்லுங்கிறது. அதனால தான் வந்து நம்ம விதைக்கு வச்சிருக்க விதை நெல், அந்த சாமை வரகெல்லாம் தூக்கி கொண்டு போய் கோபுரத்தில் அந்த கலசத்தில் வச்சான்னு சொல்கிறான் பாருங்க. அதுக்கு அந்த இடத்துல வைக்கிறான்னா அவன் சாமிக்கு மேலே வச்சிருக்கான்னு அர்த்தம். விதை நெல்லுங்கிறது அப்பேற்பட்ட விஷயம். அந்த நெல்லை வந்து விதைச்சதை அறுத்துட்டு வந்திருக்கான். வீட்டில் இருக்கிறதையே தொட மாட்டாங்க. விதைச்சதை அரிச்சு எடுத்துட்டு வந்து அதை வீட்டுக்காரம்மாட்ட கொடுத்து, அதை வறுக்கிறதுங்கிறது வறுக்கவே கூடாது. என்ன காரணம்னா, பொன்னர் சங்கர் கதையில் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். கொள்ளு கொடுத்தாங்களாம். எது, குணடைய கவுண்டனுக்கு கொள்ளு கொடுத்துருக்காங்க. அந்த கொள்ளு கொடுத்தப்ப பங்காளி வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. கொடுத்ததை என்ன பண்ணியிருக்கேன், வறுத்து கொடுத்தாங்களாம். விதைக்கு கொள்ளு கொடுக்கறது வறுத்து கொடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், முளை பூரம் செத்து போயிரும்ல, அதை கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு போய் விதைச்சு அதில் பிரம்மாண்டமான வளர்ச்சி வந்தது, அதில் நிறையா வந்து விளைஞ்சுது அப்படின்னு சொல்லி ஈல்டு நிறையா எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த கதை வரும். அப்போ அது மாதிரி இந்த வித நெல்லில் கையே வைக்க மாட்டாங்க. அந்த வித நெல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதில் சோறாக்கி வீட்டுக்கு பின்னால் கீரையை பிடுங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. கீரையும் ரெடி ஆகிருக்குது. இப்போ இதெல்லாம் ஆக்குறதுக்கு விறகு வேணுமே, எல்லாம் மழை நேரம்ல. வீட்டில் இருக்க குச்சி, கூரை வீடு தானே, அந்த குச்சியை ஒடிச்சு கொடுத்துருக்கான் சார். வீட்டில் ஒரு குச்சியை உருவ மாட்டாங்க. பல்லு குத்துறதுக்கு ஒரு குச்சியை லேசாக ஒடிச்சிட்டா கூட சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த வீடை வந்து அப்படி வச்சுருப்பாங்க. அந்த கூரையில் இருக்க கையை உருவி அதை உடச்சி விறகாக எடுத்து கொடுத்து அந்த சோறெல்லாம் சமைச்சிட்டு எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு போய் நீங்கள் அவரை எழுப்பிட்டு வாங்க, விருந்தினரை எழுப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது. இவர் வந்து எழுப்பியிருக்காரு. எழுப்புனா ஒரு ஒளி பிளம்பு தான் இருந்தது. அதுக்கப்புறம் யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் இது சிவபெருமான் வந்து வீட்டுக்காரம்மாவோட காளமாட்டு வாகனத்தில் வந்து தரிசனம் கொடுத்தாரு. நீ வந்து மிகப்பெரிய வறுமையிலும் உன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்ததுங்கிறதுனால என்னாலும் என் கூட இரு, அதே மாதிரி இருநிதியோட இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்னப்பா இருநிதி, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானலர தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கே அன்பர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழுநோயாராய் ஆவுரித்து தின்னும் புலையரேனும் என்ன கங்கைவார் சடைகரந்தார் கண்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் தெய்வமாகும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அதில்தான் சொல்லியா, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து. சங்கநிதிங்கிறது உடல் ஆரோக்கியம், சந்தோஷம், குடும்ப வாழ்க்கை, அதாவது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பதுமநிதி அப்படிங்கிறது, அது பதுமம்னா தாமரை மலர், அது செய்யாள் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யாள்னா திருமகள் லட்சுமி. அப்போ அந்த அம்மா கொடுக்குற செல்வம், அதோட இந்த ரெண்டு இருநிதியும் இணைந்து நீ சந்தோஷமாக போல என்னுடைய திருவடி நிழலில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முக்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இளையான்குடி மாரநாயனார் புராணத்தில் வருது. சார் இப்போது நம்ம வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் வந்து மாங்கல்ய பூஜை பண்ணேன், அப்புறம் வந்து இதுக்கு விரதம் இருந்தேன், சஷ்டி விரதம் இருந்தேன், கார்த்திகை விரதம் 20 வருஷமாக இருக்கிறேன், 10 வருஷமாக பழனிக்கு போய் சாமி கும்பிட்றேன் கார்த்திகளுக்கு, அல்லது அதை பண்ணுறேன் இதை பண்ணி, இப்படி நம்ம ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சு பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஆனால் இந்த இளையான்குடி மாரநாயனாருக்கு எதுவும் மந்திர தந்திரம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஏதாவது ரிச்சுவல்ஸ் தெரியுமா? நான் பால் அபிஷேகம் பண்ணேன், சாமிக்கு 18 அபிஷேகம் பண்ணேன், அல்லது வந்து நைவேத்தியம் பண்ண, என்னும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது விவசாயம் பண்ணுவார், ஈல்டு எடுப்பார், தான் சாப்பிட்றது பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுங்கிறது, வர்றவங்களுக்கு சோறாக்கி போடுறது. சார் சோறாக்கி போட்டே சொர்க்கத்துக்கு போனவேன் சார். அப்போது நம்ம வந்து சாமி கும்பிடணுங்கிறது வந்து நீ உருண்டு உருண்டு வர வேண்டியதில்லை, கோவிலுக்கு போய் நிற்கணுங்கிறது இல்லை. நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ வள்ளுவர் சொன்னதை பேசி பாருங்க. அதாவது மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடி. நீ என்னமே செய்ய வேண்டியதில்லை. உலகத்தில் பழித்தது, உலகம் வேண்டான்னு சொன்ன விஷயங்களை விட்டுட்டு வேணும்னு சொன்ன விஷயங்களை எடுத்துகிட்டு வாழ்ந்து பாரு. உன்னைய தெய்வமாக பார்க்குமியா அந்த உலகம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து வார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. நமக்கு இப்போ எனக்கு மெயில் வந்ததுன்னா அந்த மெயிலில் ரிப்ளை நிறைய பேருக்கு கொடுத்துருப்பேன். அதில் பாருங்கள், கீழே ஃபுட் நெட்டே தான் இருக்கும்.
செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். இப்போ நம்மகிட்ட சாப்பிட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு அடுத்து யார் வருவாங்க, அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்து யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவன் இறந்து மேலே போகிறப்ப நல்விருந்து வானத்தவர்க்கு, அந்த வானுலகத்தில் இருக்கிறவங்க இவங்களை எதிர்கொண்டு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போது இந்த இந்த கதையில் பாருங்க, இவருக்கு வந்து திருவிளையாடற் புராணத்தில் வர்றது இது. இந்த கதையில் இவருக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியலைனாலும் இறைவனை நம்ம முக்தி அடைய முடியும். அவர் அந்த அளவுக்கு இருந்து உலகம் தெரியாதவராக இருந்து கூட அவர் முக்தி அடைஞ்சிருக்காருன்னா நமக்கு பூரம் தெரியும்ல. நமக்கு தெரியாத ஏதாவது விஷயம் இருக்கான்னு பாருங்க, ஏதாவது ஒன்று பேசி பாருங்க, இதான் எனக்கு தெரியும்ல அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், நம்ம வீட்டிலே எடுத்துக்குவோம். லக்கணத்தில் குரு இருந்தால், அது தனுசாக இருந்தால் பிரமாதமாக, அதான் எனக்கு தெரியும்ல, இதில் என்ன பெருசாக சொல்கிறது இருக்குது. அதை சூரியன் பார்த்தால் நல்லாத்தான் இருக்கேன் அப்பனும் பிள்ளைய ஒத்து போயிடுவாங்க, பணக்காரனாக இருப்பேன், புகழ் பெற்றவனாக இருப்பேன், அவங்க அப்பா வந்து பேரும் புகழ் வாங்கினவராக இருப்பார், நிறையா சொத்து அதைத்தானே சொல்ல போகிற, வேற என்ன சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி. இது இப்படித்தான் நமக்கு பேச தெரியும். நம்ம தான் பூரா தெரிஞ்சவங்கல்ல. அப்போ நம்ம வந்து முக்தி அடைய வேண்டிதானே? அடைய முடியாது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரின் கண்ணிடத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கேன்றான் இல்லையா. அதாவது கண்ணப்ப நாயனாருக்கு ஏதாவது தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஒரு காயத்ரி மந்திரம் தெரியும்? அதுவும் தெரியாது. அந்த எதனா 5 கரத்தனை தெரியும்? அதுவும் எதுவும் தெரியாதுயா, என்னமும் தெரியாது. ஆனால் அவருக்கு வந்து குடுமி தேவரை மட்டும் தெரியும். அந்த குருமி தேவரை கொப்பளிச்சு உமிஞ்சு தான் அதுக்கு அபிஷேகமாக பண்ணார், முக்தி கொடுத்தாயா. 6 நாளில் முக்தி கொடுத்தான். அப்போது நம்ம என்ன எவ்வளோ படிச்சிருக்கிறோம், எவ்வளோ செல்வாக்காக இருக்கோம், எம்புட்டு பாப்புலாரிட்டியாக இருக்கோம், அல்லது எவ்வளோ திறமையாக இருக்கோம், இதுக்கெல்லாம் ஒன்றும் வேல்யூவே கிடையாது. உன் மனசில் என்ன இருக்குது? நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்க முடியுமா? 4 பேர்த்துக்கு உதவி செய்ய முடியுமா? முடிஞ்சால் உதவி செய்யணும். முடியலைன்னா துயரம் பண்ணாமலாவது இருக்கணும், அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணாமலாவது இருக்கணும். இந்த செட்டப்பில் இருந்துக்கிட்டாலே இறைவன் நமக்கு முக்தியை கொடுப்பான். அப்படிங்கிறது ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. சோறு போட்டால் ஒரு கவர்மெண்ட்டே அந்த ஆள் சைடில் நிற்கிது. யார்? சுப்பையர் சொன்னேன் இல்லையா, ஆங்கரையில் அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டே அவர் சைடில் நிற்கிது. ஒரு சோறு போட்டால் வேற எதுவுமே செய்யலை, இறைவனே வந்து தான் வீட்டுக்காரம்மாவோட வர்றாரு, வந்து வந்து காட்சி கொடுத்து முக்தியெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு எம்புட்டு தெரியும் இவங்களை விட, நம்ம தான் பூரா தெரிஞ்சவன்ல, அதனால எம்புட்டு தெரியும். நமக்கு தெரிஞ்ச சாம பேத தண்டம்னு எதை யூஸ் பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டாலும், நம்ம என்ன பண்ணாலும் மனசு மட்டும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காடாமணி விளக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி நம்ம வந்து மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டா மட்டுமே போதுமானது. இறைவனுடைய திருவடி நிழலை அடைந்து விடலாம். ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. வெறும் சோறு போட்டவங்களே இந்த அளவுக்கு பேரும் புகழும் அடைஞ்சிருக்காங்க, முக்தி அடைஞ்சிருக்காங்கன்னா நீங்களும் நானும் நிச்சயமாக அடைய முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் போதும். இறைவன் நமக்கு நல்ல வழி காமிப்பார். அந்த தகவலை தான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ அதைத்தான் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க, இது என்ன? பூபதி சார் வாங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் கேட்ட இந்த சிடிசி தலைப்புகளே த பெஸ்ட் ஸ்பீச் இன்னைக்கு தான் சார். அவ்வளவு பாடல்கள், அவ்வளவு திருப்தியாகவும் மிக உன்னதமான ஒரு சப்ஜெக்டையும் எடுத்து பேசி எங்களை எல்லாம் குளிர்விச்சிட்டீங்க. இந்த மார்கழி மாசம் ஒரு ஓப்பனிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சத் சங்கம் மாதிரி அவ்வளவு சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். நிறைய இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி சிடிசி சேனல்ல நிறைய எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி. அரேஞ்ச் பண்ண மேடத்துக்கும் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். அந்த ஒரு பாடல் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு. அந்த ஒரு பாடல் இந்த சங்கரன் கொடுத்த வாழும் நாவினார் ஒரு தக்க போட்டு வெறுங்கையோடு போவார் தானே, அது உங்க வாயால இன்னைக்கு சூழல் அது வரும் எப்படியும் அப்படின்னு நினைச்சேன். அது அது என்ன,
என்னவோ என்னவோ ஆஹா ஸ்டார்டிங் வர மாட்டேங்குதே சார். ச- நாரதர் நாரதர் உரைத்த நாரத நாவும். முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌரி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையால் இலங்கை புக்கான். அதான் சார். மிக்க ஓகே நன்றி சார், சார். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. கோகுல் வாங்க. இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க தான் பேசணும் நிறையா. சார் நான் எங்க சார் பேசுறது, நீங்களே அருமையா பேசிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. எப்போதும் கம்பு நல்லா சுத்துவீங்க, இன்னைக்கு கரண்டி எடுத்து பயங்கரமா சுத்திட்டீங்க ஒரு சுத்து அப்படி. நல்லா இருந்தது சார். கரண்டி நன்றி, எடுக்கல, வாள் எடுத்து நல்லா சுத்துன்னு சுத்துனீங்க, ரொம்ப நன்றிங்க சார். மிக்க ஆமா, நன்றி. நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன், ஆனா அது வேற எங்கேயோ போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி. நல்லது நல்லது, நன்றி சார், நன்றி சார். நீங்க எதிர்பார்த்தது எங்க எங்க எதிர்பார்த்துக்கிட்டு நின்னீங்க? எந்த பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்னீங்க? சார் நான் நினைச்சேன் சோறு ரசம் அப்படியெல்லாம் போய் ஏதோ வேற எங்கேயோ புளிக்குழம்பு காரக்குழம்புன்னு போகும்னு நினைச்சேன். ஆனா நல்லா இருந்தது சார், அருமையா இருந்தது. சோறு போட்டு மோச்சம் முத்தி அடைஞ்சங்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆ, ஆமா. நல்லது நல்லது. தேங்க்யூ சார். சார் நன்றிங்க சார். முருகன். ஆ, முருகன் சார் வாங்க. ஐயா வணக்கம். குரு வாழ்க குருவே துணை. ஐயா ரொம்ப அருமையான தமிழ் பண்ணோட இன்னைக்கு மார்கழி மாதத்தை ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க. அருமையான கவிதைகள். அடுத்தது சோதிடத்து பக்கமே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா போயிட்டீங்க பாருங்க. அது நம்மளை விட்டு போகவே போகாது. அதுவும் குறிப்பா என்னோட ஜாதகத்தை நீங்க சொல்லிட்டீங்க, ம். அப்படியே நமக்கு பொருத்தமா இருக்கும். அதுக்கு அடுத்தது சோறு அப்படின்னு நீங்க போட்ட தலைப்புக்கு நீங்க இதை தான் பேசுவீங்கன்னு ஒரு அனுமானித்து இருந்தேன் நான். ஆ, பெருமைக்காக சொல்லல, இல்ல சிறப்புக்காகவும் சொல்லல, முகஸ்துதிக்காக சொல்லல, அன்னதானத்தை பத்தி தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொன்னேன், நினைச்சிருந்தேன். நீங்க அடிக்கடி ஃபேஸ்புக்லயே ஆகட்டும், நம்ம மீட்டிங்லயே ஆகட்டும், பல காணொளிகள்லயும் அன்னதானத்தை பத்தி நிறைய பேசுவீங்க, நிறைய சொல்லியிருக்கிறீங்க. அந்த டாபிக் படி அப்படிதான் போவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதை அருமையா சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரே ஒரு சின்ன செய்தி. நான் பிறந்தது 62, 75 வரைக்கும் எங்க அப்பா இருந்தார். 75ல எங்க அப்பா மறைஞ்சிட்டார். அவர் மறையும் போது எனக்கு வயசு 13 வயசு. கிட்டத்தட்ட ஒரு 7 வயசுல இருந்து ஒரு நல்ல தெரிந்த சூழ்நிலையில நான் இருந்தேன். உலகம் தெரிந்த சூழ்நிலை அப்படின்ற நிலையை சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில நான் இருந்தேன். எங்க வீடு ஒரு பெரிய வீடு ஐயா. கிட்டத்தட்ட ஒரு கால் காணின்னு சொல்லுவாங்க, 50 சென்ட் அளவுக்கு இருக்கும் எங்க வீடு. பெரிய வீடு, காம்பவுண்ட் சுவர்லாம் சேர்ந்து. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் செஞ்சி தாலுக்கா, கொங்கரப்பட்டி என்னுடைய சொந்த ஊர். அந்த ஊர்ல கிராமத்து மத்தியில புல்லா கோயிலுக்கு எதிர்க்கு என் வீடு. ரெட்டை அடுப்புன்றது இருக்கும், அந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரெட்டை அடுப்புன்றது ஒண்ணு, அதுக்கு பக்கத்துல ஒத்த அடுப்பு 5 அடுப்பு, மொத்தம் 6 அடுப்பு வச்சிருப்பாங்க. அந்த 6 அடுப்புல 5 அடுப்புல பெரிய பாத்திரத்தை வச்சு சமைக்கலாம். இந்த ரெட்டை அடுப்புல சின்ன விருந்தினர்கள் வந்தா சமைக்கலாம். இந்த நல்ல நாட்கள், பொங்கல், தீபாவளி, நாட்டு கார்த்திகை, இந்த மாதிரி காலங்கள்ல மாட்டு பொங்கல், அது இல்லாத தைப்பூசம், இந்த மாதிரி காலங்கள் எல்லாம் அந்த அடுப்பு காலையில 10 மணிக்கு ஆன் பண்ணாங்கன்னா, கட்டை விறகு தான், விறகு கட்டையை போட்டு ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அது எரிஞ்சுக்கினே இருக்கும். மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, 2 சாப்பாடும். அப்பா பெரிய மளிகை கடை. அந்த மாதிரி வச்சு அந்த விசேஷ நாட்கள்ல அவர் அந்த அன்னதானம் பண்ணது எனக்கு நல்லா நினைவு இருக்குது ஐயா. அந்த பண்ணதினுடைய ஒரு விளைவு தான் நல்லா இருக்கிற. அதெல்லாம் ஒரு விடுங்க விடுங்க, இதுக்கு பெருசா எமோஷன்லாம் ஆக வேண்டியதில்லை. அவங்க நல்லது அது பண்ணி வச்சுட்டு எமோஷனல் போதா நீங்க ஆயிடுது. நல்லா இருக்கீங்க. எனக்கு சூரியனும் சந்திரனும் கேதுவோட சாரம். ம். சந்திரன் மேஷத்துல, சூரியன் சிம்மத்துல, மக நட்சத்திரம் கேதுவோட சாரம். சனி லக்னாதிபதி, லக்னாதிபதி சந்திரன் சாரம். அதெல்லாம் இந்த அந்த கனெக்டிவிட்டின்றது என்னை எமோஷன் ஆக்கிடுது. எமோஷன் ஆகாத இருக்கணும்னு நினைக்கிறேன் நான், ஆனா என்னால முடிய மாட்டுது. அந்த நினைவுகள் அப்படின்னு வரும்போதே எமோஷன் ஆயிடுது. அது
என்ன நான் தடை பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே போல தான் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசினதுன்னா கூட ஒரு 2 செகண்ட் எமோஷன் ஆகிட்டு நின்றுட்டு தடைப்பட்டுட்டு திரும்ப எடுத்துட்டு பேச ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த அன்னதானம்னும் போது அப்படிலாம் எங்கள் அப்பா செஞ்சார். அவரோட பிள்ளையா நான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப அருமையான கருத்துக்கள், அருமையான விஷயங்கள். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இறைவன் அருள். வாங்க சந்தியாக்கா. வணக்கம் தம்பி. வணக்கம். கிளாஸ் நல்ல அருமையா இருந்துச்சு. நீங்க சொல்ற விளக்கம் ஒவ்வொன்றும் இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே கிளம்புல இருந்து அப்படி இருந்துச்சு. இப்ப நீங்க அன்னதானம் சொன்னதும் ஞாபகம் வருது. இப்ப கும்பகோணம் பக்கத்துல திருவெச்சநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருவெச்சநல்லூர்ல அந்த அக்ரஹாரத்துல இப்போ அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆனா கார்த்திகை மாசம் மட்டும்தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திகை மாசம் யார் வந்தாலும் எல்லார் வீட்லயுமே அந்த அக்ரஹாரத்துல யார் வீட்டுக்கு போனாலும் அன்னைக்கு சாப்பிடலாம். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாம். அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மாசம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற மாசம் எல்லாம் அந்த மெயினான ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போனா சாப்பிட்டுக்கலாம். அந்த திருவெச்சநல்லூர்ல கும்பகோணம் பக்கத்துல திருவெச்சநல்லூர்னு போனீங்கன்னா அந்த கார்த்திகை மாசத்துல அந்த கேணி பொங்கி வலியுமா. அதுக்கு ஒரு கதை அது அப்புறமா சொல்றேன். அந்த அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அது அருமையா இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சு கிளாஸ். சூப்பர். நல்லது நல்லது. நன்றிப்பா. அதாவதுங்க நன்றி. இப்பயும் அன்னதானம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அவ்வளோ தூரம் தேடி போக வேண்டியதில்லை. இங்கேயே இல்ல, இருக்காருல்ல நம்மளே பண்றோம். அன்னதானம் நீங்களே பண்றவரு. பண்றீங்க. நீங்களே பண்றீங்க. ஏஹ தெரியல நான் எனக்கு. பண்றது இருங்க, ரவி இருக்காரு கவனிச்சிங்களா? ரகுகுலத்துல ஆமா, ரவி. ரகுகுலத்தை. ஆமா, அவர் அதுவும் பாரு மேடைக்கு தெரியும். ஏத்துனோம்னா மேடைக்கு வர மாட்டாரு. அவரோட ஆமா. டிபார்ட்மெண்ட் கிச்சனுக்குள்ளே போன தடவை எல்லாம் எங்க போனாருன்னே தெரியல. அவர் மேடையில ஏற்றி ஒரு ஹானர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் தெரிச்சு ஓடிட்டாரு. அவங்க சார்பா யாருமே இல்லைங்க. நம்ம இல்ல, சாப்பிட்டது அந்த ஒரு மாசமும் யார் வந்தாலும் அன்னதானம் பண்றாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சூப்பர். திருவசங்கள் போயிருக்கேன், ஆனா யார் வீட்டுக்கும் போனது இல்ல. நம்ம ஃபீல்டு அப்படிதான் சார். நம்ம ஃபீல்டு நல்லது கெட்டது எதுலயும் கலந்துக்க முடியாது. வேலை 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 கடைசி வரைக்கும் அதுலயே தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே வர இல்லைங்க, முடியாது. இவரு இப்ப போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போயிருக்கணும்ல. சொல்லவும் இல்லைங்க. வந்தாங்க, பிரமாதமான உணவுகள், வாழைப்பழம், அது இதுன்னு எல்லாம் கொடுப்பாங்க. டீ காப்பி எல்லாம் ஆமா. இருங்க. இல்ல அந்த அதுலதான் நம்ம சந்தோஷம் மீட்டிங் சார். அவங்க வந்திருந்தவங்களுக்கு படைச்சு தெரியும். கடைசியில் கொடுக்கறதுல என்னை சார் நமக்கு சந்திக்கவே இல்லை அவரு. சந்தோஷம். அதை படைச்சு கொடுக்கறதுல நமக்கு சந்தோஷம். எல்லாரும் திருப்தி ஆயிட்டாங்கனாலே அவங்க ஹாப்பி. என் வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவோம் நம்ம. இல்ல, நான் 4 வாட்டியும் வந்திருக்கேன். 4 வாட்டியும் அருமையா இருந்துச்சு சாப்பாடு. அது 4 வாட்டியும் வந்திருக்கேன். அருமையா இருந்துச்சு சாப்பாடு. இன்னொன்னு அவர் டயர்ட் நல்லது. ஆயிடுவோம் சார். நாங்க எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு டயர்டுக்குள்ள வந்துருவோம். முடிச்சு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் சரி போதுண்டா அப்படின்ன மாதிரி கிளம்பிடுவோம். அருமை. ஒரு தனியா ரூமை போட்டுக்கிட்டு அந்த எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த செட்டப் அவங்க அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி அது ஒரு தனி செட்டப்பாக கொண்டு போயிடுறாங்க. அதனாலேயே அந்த அதான் சொல்லியா நான் ஹானர் பண்ணுறது கூட கை கிடைக்கல அன்னைக்கு அவர். எனிவே நன்றிங்கக்கா. அடுத்து தினேஷே மேச்சேரி ஐயா தினேஷ். வந்துட்டாங்க ஐயா. ஐயா வந்துட்டேன். ம். நீங்க இன்னைக்கு டைட்டில் போட்டோன்னே நிறைய சிந்தனைகள் வந்தது. ஐயா இப்படிதான் போடுவாரு, ஆனா மிக வித்தியாசமா முடிப்பாரு அப்படின்னு. அதே போல ரொம்ப வித்தியாசமா முடிஞ்சது. அந்த விதை நெல்லை எடுத்துட்டு சாப்பாடு செஞ்சு பார்த்தாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அது ரொம்ப அருமையா இருந்தது. இதெல்லாம் எங்கேயும் தேடினாலும் கிடைக்காது. அது உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த திருச்சியில ஒருத்தர் அன்னதானம் பண்ணாரு. அவர் கலெக்டர் நைட் வாங்கிட்டு போகும்போது அது இன்னொரு பொருள் சொன்னீங்களா, அதோட கொடுத்து விட்டாரு அப்படின்னு. அது என்ன பொருளுங்க? மரக்கா. மரக்கால்னு சொல்லுவாங்க. வள்ளம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஊர்ல வள்ளம்னு மரக்கால். சொல்லுவாங்க. ஆமா, வல்லம். அளந்து அளந்து அளக்கிற அளந்து வள்ளம் கொட்டுறது. இருக்குல்ல, அந்த வள்ளம் தான் இங்க மரக்கால். அளந்து சரி, கொட்டுறது, சரிங்க. அளந்து கொட்டுறது. ம். அதெல்லாம் ரைட், அளவு ரைட்டுங்க. பொருள் தானே சார்? அதெல்லாம் அளவு தானே? அந்த காலத்துல அளந்தது தானே ஆமா சார்? சார், 4 வெடி ஆ. சேர்ந்தது ஒரு வள்ளம்பாங்க. ஒரு அந்த ஒரு ஆமா வள்ளம்ங்கிறது தான் ஒரு மரக்கா. மரக்கா கரெக்ட். அதாவது இந்த இடத்துல முக்காலு கேகாமுன் முன்னரையில் வீழாமுன் விக்கி இருமாமுன் மாகாணி கேகாமுன் கட்சி ஏகம்ப நாதரை வாழ்த்துன்னு என்னமோ ஒரு பாட்டு வரும். அதில் என்னன்னா முக்காலு கேகாம்னா முக்காலுங்கிறது ஒரு அளவு, முன் அறையில் வீழாமுன் அறைங்கிறது ஒரு அளவு, மாகாணி கேகாமுன் மாகாணிங்கிறது ஒரு அளவு, கட்சி ஒருமாவின் கீழறையின் ரோதுன்னு வரும். கட்சி ஒருமா இருமாங்கிறது அளவு. இந்த பாருங்க தமிழில் என்னெல்லாம் விளாண்டுருக்காங்கன்னா அப்படியே அளவுகளை எல்லாம் சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்கான். இந்த இடத்துல இன்னொரு பதிவு என்னன்னா,
எனக்கு வந்து 8 வயசு இருக்கும். எனக்கு 4வதுலயே வந்து 4 வயசுலயே பள்ளிக்கூடம் சேர்த்துட்டாங்க. 8 வயசுல நான் 4வது படிச்சிட்டு இருக்கேன். அப்ப எங்க குடும்பம் ரொம்ப கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்ன ரொம்ப கடன்பட்டு ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க. என்னை வந்து ஸ்கூல் போகும்போது அந்த கடைக்காரெல்லாம் கடத்துறதுக்கான ஒரு ஐடியா. அப்ப வந்து எங்க வீட்டுல யாரும் இல்ல. ஒரு ரொம்ப அந்த சூழ்நிலையை சொல்லல. யாரும் என்னை காப்பாத்துறது அந்த இடத்துல இல்ல. ஸ்கூல் போகும்போது ஸ்கூலுக்கிட்ட இருக்காங்க என்ன கடத்திட்டு போறதுக்கு. இது தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரு எல்லார் ஏரியாவிலும் இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுக்காரு யார்கிட்ட தான் பேசுறோம் சண்டை. அந்த தெரிஞ்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரு இந்த பையன் இன்னைக்கு விட்டுட்டா ரொம்ப இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா, அதாவது அன்னைக்கு காலையிலயும் சாப்பாடு இல்ல. அவங்க வீட்டுல சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது சண்டை போட்டு அவங்க வீட்டுல குத்தம் சாப்பிட மாட்டோம். அவங்க வந்து நம்ம வீட்டுல சாப்பிடவும் மாட்டான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து ஒரு ரூம்ல வச்சிருந்து சாப்பிட மாட்டான்னு சொல்லி பாதுகாப்பா வச்சிருந்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்து ரொம்ப கருணையா பாத்துக்கிட்டாங்க. இத்தனைக்கும் பங்காளி வீட்டாரு தான். அப்புறமா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு நைட்டு தான் வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க. அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது அது எதிரியா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வரையிலும் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட இன்னும் கூட பேசுறது இல்ல. அந்த இடத்துல காப்பாத்துனாங்க. சாப்பாட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது அன்னைக்கு வந்து சாப்பிடவே இல்லை. அதையும் சாப்பிடவே இல்லை அந்த வயசுல. நான் அன்னைக்கு தொடங்குறது இன்னைக்கும் எத்தனையோ நாட்கள் அதுக்கப்புறம் ஒரு இரவுக்கு ஒரு வர காஃபியும் ஒரு பிஸ்கெட்டுமே எத்தனையோ நாள் உணவா இருந்திருக்கு. அவ்வளவு சூழ்நிலை கடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் கடந்துகிட்டே தான் இருக்கிறோம். இப்படியாப்பட்ட இடத்துல இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறவங்க எல்லாம் நம்ம இருந்திருக்காங்க, இப்படி இருந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது நல்லா நமக்கு வந்து இந்த மாதிரியான பழைய நினைவுகள், நன்றிகள்லாம் இன்னும் நமக்கெல்லாம் தெரிவிக்கணும். நம்ம கொடுக்குற இடத்துல இல்லைன்னாலும் வாங்குற இடத்துல இருக்கோம். நன்றி என்னாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதுல எங்க அப்பா ஒரு வாட்டி இப்ப பக்கமா சொன்னாரு. எங்க யாருன்னு சொல்ல வேணாம். எங்க அம்மா போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கொஞ்சம் வசதியா இருக்கும்போது எங்க அம்மா வந்து கூப்பிட்டோன்னே எங்க அம்மா பீரோவை திறந்து மோதிரத்தை எடுத்து கையில போட்டுச்சான். எங்க அப்பா கேட்டாராம், எதுக்கு மோதிரத்தை எடுத்து கையில போடுற அப்படின்னு. எதுக்கு வர சொல்றாங்கன்னு தெரியாதா அப்படின்ச்சான். எங்க அம்மா அந்த மோதிரத்தை கொண்டு போய் அடகு வச்சுட்டு காசு கொடுத்ததாம். அதாவது அவங்க வீட்டுல குழந்தை பிறந்தா எங்க பிள்ளைக்கு வந்திருக்கு, காசு கேட்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஒரு காலத்துல இப்படியும் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே இப்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. இப்படி இருந்து இப்படி இருக்கு. அது வந்து வேற டாபிக்கா போயிருங்கய்யா. இது மாதிரியான நல்ல நினைவுகள் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவுல கூட நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். எப்படின்னா இப்போ ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல, இருந்து முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்ன விலக வருதி மிக்க ஆடினால் பாடினால் சாடினால் ஓட ஓட தானே. இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் எழுதவும் இல்லைங்க ஐயா. ஒரு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பாடியிருப்பேன். இந்த மாதிரிலாம் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு. நீங்க நிறைய வீடியோவில் சொல்லுவீங்க எங்க வீட்டுல தனியாட்டம் குழந்தைப்பாங்க. அப்ப நினைச்சிருக்கேன், ஐயா வீட்டுல அப்படிதான் இருக்குமா, உண்மைதான் சொல்றாரா அப்படின்லாம் யோசனை பண்ணியிருக்கேன். நாம ஒரு நாளைக்கு போய் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லைட்டு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. வந்து சின்ன சின்னதா சொல்லிட்டு போயிருக்கோம். ஒரு வீட்டுல வீரராகவன் வந்தாரு, அவங்க வீட்டுல கெட்டியா குழம்பு இருக்குன்னு ஊத்துனாங்க. பாருங்க உங்க வீட்டுல தனியாட்டம் இருக்கு அப்படின்னு நீங்க அதுக்கு ஒரு கலாய்ச்சிருந்தீங்க. ஆமா, எங்க வீட்டு சாம்பார் வந்து பள்ளிக்கூடத்துல வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருந்தது. அது எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல சாப்பிட்டுங்க ஐயா. இதுக்காகவே நன்றிங்க நல்லது ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நல்லது நல்லது நல்லது. வாங்க சாப்பிடலாம். வாங்க முருகேசன் கந்தசாமி ஐயா வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சோறுன்னொன்னே அப்படியே இது செஞ்சோற்று கடனா கும்பகர்ணனுக்கு போறதா இல்லை வந்துட்டு சிலப்பதிகாரத்துல வர்ற முழு நிலைச்சோறா சித்ரா பௌர்ணமியில வர்றதா இல்ல வந்துட்டு மலைச்சோறா, மலைக்கு சின்ன பிள்ளைங்க மலைச்சோறு மழை வேணும்னு மலைச்சோறு எடுக்கிறதா இல்ல சாமியார் வந்தா சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சாமியார் சோறு வாங்கி கொடுப்போம், அதை சொல்லிட்டு அந்த சாமியாரோட சேர்ந்து நாங்களும் சாப்பிடுவோம். அது பழைய நினைப்பெல்லாம் போயிருச்சு சார். அதோட இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குஞ்சரத்தம்மாள், மதுரையில குஞ்சரத்தம்மாள் அவங்க ஃபேமஸானவங்க. அவங்க வந்துட்டு வேற தேவதாசி முறையில வந்தவங்க. அவங்க அந்த சம்பாத்தியத்தை வந்துட்டு வறுமை நேரத்துல வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்துவக்கும் வன்கன வரணும். உண்மையிலேயே அவங்களோட பெருமையெல்லாம் பேசுறப்ப நமக்கு ஒரு புண்ணியம் சார். ரொம்ப நன்றி சார், ஞாபகப்படுத்திட்டீங்க. அதுவும் இன்னைக்கு இவ்வளவு நாள் பேசுறத விட இன்னைக்கு நீங்க எமோஷனல் சார். நான் இவ்வளவு நாள் பேசி கேட்டிருக்கேன், இன்னைக்கு எமோஷனலா பேசுறீங்க. நீங்களே பேசுறீங்க, எங்களை சொல்றீங்க, நீங்களே பேசுறீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. அதாவது முருகேசன் ஐயா ஒரு அருமையான விஷயத்தை பகிர்ந்தார். அதாவது மதுரையில் தேவதாசி ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க வந்து கடுமையான பஞ்சகாலம். பஞ்சகாலத்தில்
தான் சேர்த்து வச்ச அத்தனை செல்வத்தையும் சோறாவே ஆக்கி எல்லாத்துக்கும் போட்டாங்க. எல்லாத்துக்கும் சோறாக்கி போட்டு அந்த செல்வம் ஃபுல்லாகவே காலி. அதுக்காக அவங்க கவலையே படலை. கடைசியில் அந்த அம்மா இறந்தும் போனாங்க. அப்போ பாருங்க, அந்த பண்ணுன பாவம் ஒரு பக்கம், அந்த பாவத்துக்கான புண்ணியத்தையும் அந்த அம்மா சேர்த்துட்டு வண்டியை நியூட்ரலைஸ் பண்ணி இறைவனடி சேர்ந்துருப்பாங்க. ஏன்னா எத்தனையோ உசுறு காப்பாற்றப்பட்டிருக்கு, அவங்களால எத்தனையோ குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், எங்கே படித்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் படித்தேன். அதை சார் கோட் பண்ணார். ரொம்ப நல்ல விஷயம் சார். வாங்க சார், மோகன் நடராஜன் சார். சார் வணக்கம் சார். வழக்கம் போல இன்னைக்கு அருமையான தலைப்பு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சார். அதுல நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க, அதனோட தொடர்ச்சியா நான் பாடிடுறேன் சார். வரகரிசி சோறும் வலதுணங்காய் வாட்டும் முரமுரண வேயித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புகழ்ந்து பரிந்திட்ட சோறு. அதாவது புல்வேலூர் நகரத்தை சேர்ந்த பூதன் ஔவையாருக்கு பாடின மாதிரி ஒரு பாடலா சொல்லியிருக்காங்க. வரகரிசி சோறும் வலதுணங்காய் வாட்டும், அதாவது கத்தரிக்காய் வத்தல் புளிப்பு சுவையுடைய மோரும் அருமையான ஒரு விருந்தா இருந்ததுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வரிசையா சொல்லியிருக்கீங்க. அதுல அம்மா சமைச்ச உணவு அருமையா இருக்குன்னா, நம்ம பிறந்ததுல இருந்து அம்மா கையில சாப்பிட்ருக்கோம். அதனால அம்மா சமைத்த உணவு அருமையா இருக்கு. மனைவி வந்ததுக்கு அப்புறம் அந்த சுவை இல்லைன்னு நாம சொல்றோம். அதே மாதிரிதான் நம்மளுக்கு பிறந்த பொண்ணா இருந்தா அவங்களோட அம்மா நல்லா இருக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அருமையான விளக்குங்கய்யா. தேங்க்யூ. நன்றி, நன்றி சார், நன்றி. சம்பத் சிவா வாங்க. ஜெய் நமஸ்காரம். அதாவது நீங்க சொன்ன வார்த்தையில 2 3 நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதாவது அந்த காலத்துல சாப்பாடு ரொம்ப சிரமம். சாப்பிட்றவங்களுக்கும் சரி, நாம குழந்தைய இருக்கிறப்போ சாப்பாடு ஒயிட் ரைஸ் அப்படின்றத நம்ம பார்க்கறது ரொம்ப சிரமமா இருந்த காலகட்டம். அம்மாயி வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ சாப்பாடு அம்மாயி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ களி கம்மஞ்சோறு இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சிருவாங்க. நான் கேட்பேன், நான் எதுக்கு இவ்வளவு அதிகமா செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மாயி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லப்பா, யாராவது வருவாங்க, அதுல கேட்பாங்க, அதுல போடணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நைட் டைம் ஒரு 9-10 மணிக்கு மைக்கு கிட்ட பேசுங்க, நீங்க பேசுற சரியா கேட்க மாட்டேங்குது. அதாவது அம்மாயி அதிகமா செஞ்சு வச்சிருப்பாங்க, களி கம்மஞ்சோறுலாம் அதிகமா செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல நான் கேட்டிருக்கேன், ஏன் அதிகமா செய்யறீங்கன்னா, இல்லப்பா யாரோ ஒருத்தர் கேட்பாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி நைட் ஒரு 9 மணி 10 மணி கேட்டா யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு எங்க அம்மாயி கேட்பாங்க. அப்போ என்ன இருக்கோ அதை நிறைய ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க, நானே பார்த்துருக்கிறேன். அது எங்க வீட்டுல மட்டும் இல்ல, அப்போ கிராமத்துல எல்லாருமே ஒட்டுக்காத்தான் இருப்பாங்க. பக்கத்துல எல்லாருமே எது கேட்டாலும் அந்த வீட்டுல போய் வாங்கலாம், ரசம் வேணா அந்த வீட்டுல போய் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு அன்பு, அதாவது ஒரு அர்ப்பணிப்பா இருந்தாங்க அந்த டைம்ல. சாப்பாடு ஒயிட் ரைஸ் செஞ்சாலுமே அதே மாதிரி தான். ஏதோ ஒரு குழந்தை அழுவும்பா, அவளுக்கு சேர்த்து கேட்பாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு வீட்டுல இருந்து அக்கா எனக்கு சாப்பாடு விடுங்க, பையன் அழுகுறான், குழந்தை அழுகுறான்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு அர்ப்பணிப்பு செஞ்ச காலகட்டம். இந்த காலகட்டத்துல இருக்காங்கிறத நமக்கு தெரியாது. அந்த காலகட்டத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பின்னாடி போய் நம்ம யோசனை பண்றப்ப நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வருது. அதெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி, அதாவது நாம் இருந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் இந்த அளவுக்கு செஞ்சு அவருக்கு அந்த கவர்மெண்ட் அதிகாரி வரி வாங்காம நீ எல்லாத்துக்கும் உணவு போட்டுட்டு இருக்க, உங்க வரியே நீ கட்ட வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நல்ல மனிதர்களும் வெள்ளக்காரனா இருந்தாலும் அவருக்கு ஒரு இருதயம் இருக்குது அப்படிங்கறது இந்த நீங்க சொல்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, கல்லணைன்னு கட்டணும் ஒரு வெள்ளக்காரர் இன்னைக்கே நான் நினைச்சு நிக்குது, இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் நினைச்சு நிக்கி. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டா, வெலிங்டன் சொல்லி ஒரு துறை இருந்தார். அவர் கலெக்டரா இருந்தவர் கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டியை குதிரையில போய் பார்ப்பாங்களாமா. சுத்தி பார்க்க போறப்போ ஒரு நாள் அந்த ஊட்டி மலை மேல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. இந்த ஹில்ஸ் நம்ம டெவலப் பண்றோம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பட்ஜெட் போடுறப்ப பட்ஜெட்ல பணம் இல்லை. அப்ப வெள்ளக்காரர் அந்த வெலிங்டன் லண்டன் போய் அங்க இருக்கிற மகாராணி கேட்டிருக்காங்க, மகாராஜாட்ட. அவர்கள் அந்த அளவுக்குலாம் பணம் இல்லை, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் இந்த ஹில்ஸ் நம்ம விடக்கூடாது, இவ்வளவு ஒரு பசுமையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அவருடைய நிலத்தை வித்து அதுல இருந்த பணத்தை கொண்டு அங்க ரோடு போட்டதாக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் இருக்குங்க எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம நிறைய பொக்கிஷமான இடத்தைங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். பொக்கிஷமான வார்த்தைகள் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இது பேசுனது மேலும் மனசுக்கு அவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. நான் வெல்லிங்டனை பற்றி இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன், அவருடைய சொத்தை வித்து போட்டாருன்னா. ஆனால் இங்கே வேற ஒரு கதை இருக்கு. அதாவது பென்னி குக்கு
பென்னி ஆ, குக் வந்து தேனியில் பெரியார் டேம் கட்டினப்போ வந்து பாதியிலேயே வந்து அவங்க ப்ராஜெக்டை நிப்பாட்டிட்டாங்க, ஃபண்டு கொடுக்கல. உடனே ஊருக்கு போய் ம், இருக்கிற வீட்டை வித்துட்டு வந்து இங்கே மிச்சத்தை கட்டி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, பென்னி குக்கு கட்டினதனுடைய அந்த ஒரு வேல்யூ இப்போ என்ன நம்ம டேபிளில் சொம்பில் தண்ணி வச்சிருக்கேன் நான், எங்கே வரைக்கும் இருக்கு பாருங்க. ஆ, ஏன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தண்ணி கொடுக்கறது, மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கறது, இதில் இருந்து ஏன் தேனி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நிறைய ஊருக்கு. நீங்கள் சனீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்க, நம்ம இதுக்கு குச்சனூர், அங்கே இந்த எலண்டஸ் மில்ல இருந்து ரைட்டு திரும்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும். அதே மாதிரி சின்னமனூர் போய் வந்தோம்னாலும் அம்புட்டு பசுமையாக இருக்கும். அவ்வளோ தண்ணி ஓடும். அவ்வளோ அந்த பசுமைக்கு காரணமே பென்னி குக் தான். அது மாதிரி நிறைய நல்ல மனுஷனுங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊட்டிலே லிங்கனை பற்றி நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். இல்ல ஊட்டிலே வெலிங்டன் சொல்லி அவருக்கு ஒரு இது வச்சிருக்காங்க, ம் 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 டிபார்ட்மெண்ட், ஆர்மி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குங்க. நல்லதுப்பா. ஓகே, நன்றி நன்றி சார். நன்றி. வாங்க மகேஸ்வரி மேடம், இவ்வளவு கடுமையாக போட்டுக்கிட்டு உட்காராட்டி கேமரா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் படுத்துக்கிட்டாதும் கேட்க வேண்டியதானே? வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு தலைப்பு ரொம்ப பிரமாதம். அந்த சோறுன உடனே நாங்க அவர் சொன்ன மாதிரிதான் வேற மாதிரிதான் எய்ம் பண்ணியிருந்தோம். சோறு, குழம்பு, ரசம் இதை பத்தி எல்லாம் ஏதோ ஒரு ஜோக்கா பேச போறீங்க. ஆனா இலக்கிய நடையில ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்வாங்க. மெயினா மனுஷனுக்கு ஆதாரமா இருக்கிறதே அந்த சாப்பாடு தான். எது கொடுத்தாலும் நீங்க சொல்ற மாதிரிதான், எது கொடுத்தாலும் வேண்டாம் சொல்ல மாட்டோம். ஆனா சாப்பாடு மட்டும் போதும் சொல்லுவோம். அப்ப இருக்கிறவங்க தான் கொடுக்கணும், பணக்காரங்க தான் அந்த உணவு தானம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும் அப்படின்றது இல்ல. நம்மளால முடிஞ்ச அளவு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்றதுன்றது நமக்கு சிறப்பு தான் சார். இன்னைக்கு நல்லது. ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் மத்தவங்களும் பேசணும்ல, போதும் சார். நன்றி தேங்க்யூ. நன்றி நன்றி. அதாவது பசிப்பினி என்னும் பாவி எது தீர்த்தோர் இசை சொல்லளவி கெண்ணான் எமிராது ஆற்றுநர் கழிப்போர் அறவிலை வகர்வோர் மேற்றை உலகில் மெய்ஞன ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, சிலப்பதிகாரம். அதே மாதிரி புறநானூர்ல நீரின்றியமையா அப்படின்னு வரும் சார். தெரியல, எனக்கு டக்குன்னு வரல அது. எனிவே நல்லது. நல்லா நீரின்றமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவு எனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. சோ சூப்பராக இருக்கு. ரைட்டு, ஒரு போட்டோ எடுத்து அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஓகே சார், ஓகே சார். நல்லது. இப்போ வாங்க விஜயலட்சுமி மேடம். ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க. போன ஜென்மத்துல கட்டாயம் நீங்க கம்பர் வீட்டுக்கு பக்கத்துல இல்லைங்க, கம்பருக்கே நீங்க எழுதி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா கம்பராவே இருந்திருக்கணும். இல்ல ஏன் சொல்றது நாய் போச்சு, கம்பரே நம்மளை கெடுத்து எழுதினாருன்ற வேண்டியதானே சிம்பிளா. இல்லையா? உண்மையை சொல்றதுக்கு என்னங்க, உறக்க சொல்லலாம், ஒரு பெருத்த குறைக்க சொல்லலாம். ஏன்னா இந்த தமிழ் எங்க நீங்க போய் தேடினாலும் கிடைக்காதே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. அன்னதானம் இந்த சோறு பத்தி சொல்லும் போதுங்க, நான் ஈவினிங் எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் வருவாருங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் இந்த சோறுன்னு இந்த தலைப்பை பார்த்துட்டு, இன்னைக்கு ஏதோ சோறுன்னு ஐயா தலைப்பு போட்டிருக்கிறாரு, என்ன சோத்தை பத்தி பேச போறாரு தெரியலன்னு நினைச்சேங்க. ஆனா சோறுங்கிறதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நான் என்னோட இதுல வந்து சின்ன ஒரு இது மட்டும் என்னன்னாங்க, இப்ப 2021 இந்த கோவிட்ல இந்த பீகார், ஒரிஷாவுல சேர்ந்த அந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த ரோட்டோரத்துல தங்கி வேலை பாக்குறாங்க இல்லைங்களாங்க, அதுல வந்து ஒரு குழந்தைங்க, ஒரு 3 வயசு குழந்தை, 3 வயசு அல்லது 4 வயசு இருக்குங்களாம். இவர் வந்து கணக்கு யார் யாரெல்லாம் தங்கியிருக்காங்கன்னு போய் கணக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்க சார் அனுப்பி இவர் போய் எல்லாத்தையும் கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாருங்க. எடுத்துட்டு வரும்போது இவர் பாக்கெட்ல எடுத்துட்டு போனது வெறும் 40 ரூபா தான் கையில எடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. பண்ணோன்னு ஒரு குழந்தை வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்ட உடனே, சரி ஒரு 2 டீ வாங்கி பன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறியான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரூபாயை கொடுத்தாருங்களாம். அந்த குழந்தை கேட்டுதாங்கய்யா, எனக்கு டீ பண்ணலாம் வேண்டாம், அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வாமிட் வர மாதிரி இருக்கு, எனக்கு ரொட்டி கிடைக்குமான்னு கேட்டுதாங்கய்யா. இவர் வந்து இருந்தது 40 ரூபா தான், எடுத்து கையில கொடுத்துட்டு, இரு நான் உனக்கு ரொட்டி ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு இவர் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து என்னன்னாரு, எல்லா கடையும் பூட்டி இருக்கு, எல்லாம் லாக் அவுட்ல, என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல. இவர் வந்து உட்காந்துட்டு, எப்பா என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த குழந்தை வந்து எனக்கு பசிக்குதுன்னு என்கிட்ட கேட்டுருச்சுப்பா அப்படின்னாருங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நர்சஸ் காபி கம்பெனி ஓனரு நல்ல பழக்கங்கய்யா, நான் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி, நான் சிவானா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு மூட்டை மாவு வாங்கி கொடுத்துருங்க, அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம், சிவானாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னோடனே இவர் ஃபோன் பண்ணி அவர் கொஞ்சம் எடுக்கலைங்க. உடனே அவர் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணோடனே
அந்த ஆள் என்ன சொல்லிட்டாரு, என்னப்பா வர போறவங்க எல்லாம் மாவு கொடுன்னா எங்க இருந்துப்பா கொடுக்கறதுன்னு ஒரு வார்த்தையை பெருசா போட்டுட்டாருங்க. அப்ப டக்குன்னு இவர் வந்து என்னப்பா இப்படி சொல்றான் இந்த ஆள் அப்படின்னோடனே, என்னங்க மாவுக்கு எவ்வளவு ஆயிரும், மீறி போனா ஒரு 5000 ரூபா தான் நான் கொடுக்குறேன், என்னோட அக்கௌண்ட்ல இருந்து என் பணத்தை எடுத்து கொடுக்குறேன், போய் 2 மூட்டை மாவா வாங்கி கொடுங்க, ஃபர்ஸ்ட் போங்க, முதல் வேலையை அதை செய்யுங்க அப்படின்னு கொண்டு போய் இவரு பணத்தை கொடுத்துட்டு மாவு வாங்கி கொண்டுட்டு போய் போட்டுட்டு வந்துதாங்க இவரு சாப்பிடவே செஞ்சாரு. அது ஒரு கை வைக்கலைங்க சாப்பாட்டுல. இது வந்துங்க ஒரு அன்னதானம் அப்படிங்கறது நம்ம கிட்ட ஓடியா. நான் இன்னைக்கு வரையிலங்க சாமிக்குன்னு காசு கேட்டாங்களா, அன்னதானத்துக்குன்னு கேக்குறீங்களா, தரேன். நீ சாமிக்கு அதை பண்ற இதை பண்ற அபிஷேகம் பண்றேன்னா தரமாட்டேன். ஏன்னா எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துனதுங்க. ரிட்டையர்ட் ஆகி 8 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்தாருங்க. 8 லட்ச ரூபாய் சாமிக்கு அன்னதானத்துக்கே கொடுத்துட்டாருங்க. எல்லாம் அன்னதானத்துக்கே போட்டாரு. கடைசியில ஒரு வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா அம்மா வீட்டுல சாப்பாட்டுக்கு அரிசி இருக்குதோ இல்லையோ தெரியலைங்க. யாரோ வந்து கோவிலுக்கு அன்னதானம் பண்ணணும்னு கேட்டோடனே ஒரு சிப்ப அரிசிக்கு ஒரு பணத்தை எடுத்து கொடுக்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. வீட்டுல சாப்பாட்டுக்கு அரிசி இருக்குதா இல்லையான்னு இந்த மனுஷன் கவனிக்கல. நான் அப்பதான் போறேங்க, உள்ள போய் என்ட்ராவறேன். 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்குள்ள சண்டை நடக்குது, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுல சாப்பாட்டுக்கு நமக்கு சாயந்தரத்துக்கு அரிசி இருக்குதா இல்லையான்னு இவர் கவலைப்படல. யாரோ வந்து சாமிக்கு அன்னதானம் பண்ணணும்னு கேட்டவுடனே இருக்கிற காசை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாரு உங்க அப்பா அப்படின்னு. விடுமா, சாமிக்கு தானே கொடுத்தாரு. அங்க வரவங்க அவரு அப்ப கொடுத்துட்டு சொன்னாருங்க, நம்ம வீட்டுல வரவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு 2 பேத்துக்கு தான் சோறு போட முடியும். நம்ம காசு அங்க போனா இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் ஏதோ ஒரு நேரம் சோறு கிடைக்காதான்னு வந்து அந்த அன்னதானத்துல உட்காரவும் கூட அத்தனை பேரும் சாப்பிடுவாங்க. இதனால வந்து நம்ம அன்னதானம் இருக்கிறதுலே தானத்துல அன்னதானம் தான் சாமி பெருசு அப்படின்னு சொன்னாருங்க. இன்னைக்கு வரலும் சாப்பாட்டுக்கு அன்னதானத்துக்கு கேட்டா நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேங்க. என் வீட்டுல சோத்துக்கு இருக்குதோ இல்லையோ எடுத்து நல்லது. கொடுத்துருவீங்க. இந்த கோவிட்ல நடந்த விஷயம் வந்து என்ன ரொம்ப பாதிச்சுதுங்க. அந்த ஒரு 3 வயசு குழந்தைக்கு அந்த சாப்பாடு இல்லாம எங்க வீட்டுக்காரர் வந்து அழுதுட்டாருங்க. கடைன்னு வந்து உட்காந்துட்டு சோபால உட்காந்து இப்படி கண்ணு தண்ணி, என்னங்க என்ன பிரச்சனைனா, என்னால ஒரு நேரத்து சோறு வாங்கி கொடுக்க முடியலப்பா அந்த குழந்தைங்களுக்கு. அதுதான்ப்பா எனக்கு இருக்கிறதுலயே நம்ம என்னப்பா வேலை பார்த்து என்னத்தப்பா சம்பாரிச்சு என்னத்தப்பா தூக்கிட்டு போயிட போறோம், ஒண்ணும் இல்ல. உடனே அடுத்த நிமிஷமே என் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து நீங்க போய் வாங்கிட்டு போய் கொடுங்க. யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி நம்ம வாங்கக்கூடாது. நம்ம கிட்ட இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா பிச்சை எடுத்து கூட நம்ம வந்து அடுத்தவங்களை வாழ வைக்கணும். நாம போய் அவங்ககிட்ட போய் கேட்க கூடாது. அவன் பணக்காரங்க, அவன் வந்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க போது நம்ம இல்லாதவனுக்கு தான் அந்த இல்லாதவனோட அருமை தெரியும். எடுத்துட்டு போய் கொடுங்க, அந்த ஒரு நேரம் சோறு கிடைச்சா அவங்க வாழ்ந்துருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்தீங்க. இந்த இடம் நீங்க இந்த சோத்தை பத்தி சொன்ன உடனே எனக்கு நேரம் கோவிட் டைம்ல எல்லா ஜனங்களும் பட்ட கஷ்டம் தாங்க கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சுது. மத்தது எதுவுமே தெரியலைங்க. மெய் மறந்து உட்காந்து ரசிச்சேங்கய்யா. சூப்பரா இருந்தது. நல்லது. ஆக்சுவலா உங்களை கட்டினப்ப அழுகாதவர் கூட இந்த விஷயத்துல அழுதுட்டாரு பாருங்க. அது பெரிய விஷயம்தான், உண்மைதான். எனக்கு அட்ன போகும் அழுதுட்டாருங்க. ஏன்னா கார்ல கையை நசுக்கி தாலி கட்டி கார்ல கையை நசுக்கிட்டாருங்க. அப்பயே அழுதாருங்கய்யா. இல்ல நான் வந்து கல்யாணம் பண்ணல, இந்த சுண்டு வரல இப்படி கோர்த்து விடுவாங்கல்ல, அப்போ ஒய்ஃப்கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க, அந்த என்ன காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீதருக என ஏத்தி சின்மலர் கொடுதுவி மங்கள அன்னாளை மங்கள அருந்ததி ஏற்றினர்னு இதில் வரும் சிலப்பதிகாரத்தில். அது மாதிரி எவனோ கிளப்பி விட்டான். இங்கே அந்த கையை மட்டும் விட்டுட்ட லைஃப்பில் பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாப்புல, கோர்த்து விட்டு மேலே அந்த துண்டை சுற்றி விடுவாங்கள்ல, நல்லா டைட்டாக கெட்டியாக பிடிச்சிட்டாப்லைங்க. பிடிச்சா அந்த மோதிரம் போட்டிருக்காப்புல இல்லை, அந்த மோதிரம் வந்து எனக்கு போட்டு கையை அழுத்துது. நான் இப்படின்னு ஆட்டுறேன். அவன் என்ன நினச்சிக்கிட்டாப்புல, வேணும்னே ஆட்டுறாங்க, இதை விடக்கூடாது அப்படின்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாப்புல. கடைசியில் நான் சுற்றி வந்ததுக்கப்புறம் மகரேன் தழும்பாயிருச்சு கையில். அப்போ தான் சொன்னேன், இப்படியே போட்டு அழுத்துது. அதேதாங்க எங்க கல்யாணத்துல நடந்தது. கார்ல கையை வச்சுக்கிட்டு இருந்தது தெரியாம எங்க சித்தப்பா கையை டோர் சாத்திட்டாருங்க. கை சுண்டு வரல நான் சிங்கி வச்சுங்க. நல்லது, நன்றிம்மா. வாங்க வல்லபி, PGE வல்லபி. எந்த ஊர் சார்? வணக்கம் சார். வணக்கம். ஏழிசி வல்லபி, கோயம்புத்தூர்ல இருந்துங்க சார். பேசுங்க. பெரிய பட்டையோட இருக்கீங்க. நீர் பூசிய நெற்றி ஆன்மீகத்தின் வெற்றி அப்படின்னு ஆகல. சிவமே சிவம்ங்கிறது வாழ்க்கைன்னு அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார். நல்லது. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் பாரதி சொன்னதை 1000 முறை கேட்டிருக்கேன் சார். ஆனா இன்னைக்கு வந்து அத உங்களுடைய பேச்சு மூலமா நான் உணர்ந்துட்டேன் சார். அவ்வளவு அந்த அன்னதானம்ங்கிறது வந்து இவ்வளவு எல்லாம் செய்யுமா அப்படின்னு தோணுதுங்க சார். ஆனா அப்படி ஒரு அன்னதானம் செஞ்ச வீட்டுல இருந்தவங்களும் கூட ஒரு அன்னதானம் பண்ணா 21 தலைமுறையை காப்பாத்துன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப அன்னதானம் பண்ணி என்னுடைய அம்மாயி என்னுடைய அப்பாயி எல்லாருமே நல்லபடியா செஞ்சிருக்காங்க. தாராபுரத்துல இருந்து அப்புறம் திண்டுக்கல் பக்கம் இருந்தும் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வீட்டு குழந்தைகள் வந்து
ஒரு பக்கவாத நோயால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கும் போது அவங்க செஞ்ச அன்னதானம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன மன நெருடலோட இத உங்கள் முன் வைக்கிறேன் சார். நமக்கு படைப்பின் ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சார் வேற மாதிரி ஆயிரும். இப்போ எப்படின்னா, அன்னதானம் பண்ணுனா வேற எந்த சிரமமும் வராது அப்படின்னா எல்லாரும் அண்டா அண்டாவா சோறாக்கி வச்சு உட்காந்துக்கிருவாங்க. சார் நான் ஒரு இடத்துல சொன்னேன், நான் இப்போ கூட மீட்டிங்கில் எங்கேயோ பேசினேன். நம்ம பாத யாத்திரை போனோம். சத்திரப்பட்டியில் ஒரு லாரியில் பெரிய பெரிய அண்டாவில் சோறு ஆக்கி வச்சு குஸ்கா மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது, நல்ல வாசமாக இருந்தது. ஆக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க, வர்றவங்களெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒரு ஆள் வாங்கலைங்க, யாருமே வாங்க மாட்றாங்க. நம்ம குரூப்லேயும் யாரும் வாங்கலை. ஏன்னா அங்கே எல்லாத்துக்கும் நெல்லிக்காய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம நெல்லிக்காய் மாங்காய் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போது அது பாருங்க, அந்த அந்த அவ்வளவு சோத்தை ஆக்கி வச்சுக்கிட்டு அவங்க அன்னதானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதை வாங்கி சாப்பிட்றது யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இதை என்னென்னு சொல்கிறது? இதுக்கு பேர் தான் விதிங்கிறதா? இது ஒன்று. இன்னொரு இன்சிடெண்ட்டு சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு தானம் கொடுக்குறோம் அப்படின்னா அது இம்மிடியேட்டாக பலன் கொடுக்காது. எப்போவுமே தெய்வம் நின்று கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு அன்னதானம் பண்ணால் எங்கள் குடும்பத்தில் ஒரு டிசேபிள்டாக ஒரு குழந்தை வந்துருச்சே, அதுக்கு என்ன காரணம்? இது ஏன் இந்த படைப்பின் ரகசியம் அப்படின்னா, அந்த குழந்தைய வராமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு, அல்லது அதை விட மோசமாக வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்திலேருந்து இங்கே மேன்மைப்படுத்தி கொடுத்துருந்துருக்கலாம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி எடுத்து பாருங்கள், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது நடந்து போகிறவன் வந்து காலே இல்லாதவனை பார்த்து சந்தோஷப்படணும், சைக்கிளில் போகிறவன் நடந்து போகிறவனை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிம்பாங்க. அப்போ இது வந்து நம்ம பார்க்குற ஆட்டிடியூடு தாங்கிறது என்னுடைய கருத்து. இது மாறுபட்ட கருத்தும் இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு மேம்பட்ட நமக்கு ஆண்டவன் கொடுக்கறது எல்லாமே பெஸ்ட்டாக மட்டும்தான் சார் கொடுப்பார். அந்த மனோநிலைக்கு வந்துருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது பூராமே நல்லதாக தான் கிடைக்கும், எதுவுமே நெகட்டிவாக கிடைக்காது. நன்றி. செந்தூர் பாண்டியன் வாங்க. நன்றி சார். நன்றிங்க சார். நன்றிம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம். நான் எத்தனை வாட்டி வணக்கம் சொல்றது? வணங்கன்னு வணங்கிட்டேன். சரிங்க சரிங்க ஐயா. நமக்கு இந்த இது நீங்க அன்னதானத்தை பத்தி நம்ம சோறுன்னு சொன்ன உடனே நமக்கு முக்கியமா ஞாபகம் வந்தது என்னன்னா, நம்ம தோரணமலையில ஒரு நம்ம படி திறப்புல பணியும் போது எனக்கு ஒரு பணி கொடுத்துருந்தாங்க. அப்போ அங்க வந்து திருச்செந்தூர்ல இருந்து கிருஷ்ண ஐயர்னு சொல்லி ஒரு சாமி வந்திருந்தாங்க. அவர் சொல்லி கொடுத்தது, அவர் கூட உட்காந்து அந்த பணிவிடைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட போகும்போது, அன்னதானத்துல போய் உட்காந்து சாப்பிடும் போது அவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு இறைவனுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து வைக்கணும், அடுத்து நம்ம சாப்பிட்டு கடைசி முடிவுல வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்திருந்தாரு. மிச்ச மீதி இருந்தா அந்த உணவு எல்லா உயிரினங்களும் எடுத்து சாப்பிடும், அதுல வந்து உணவு வந்து மிஞ்சி இருக்கணும், சும்மா வந்து வெறும் இலையை வலிச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்க விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதான் வந்து நம்ம திருமூலர் பாடலடிகள் வந்து, உண்ணும் போது யாவருக்குமாம் ஒரு இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் ஒரு பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் ஒரு பிறருக்கு ஒரு இன்னுரை தானே அப்படிங்கிற பாடல்ல வந்து அந்த இது சொல்லியிருக்காங்க சார். அதையா சொல்லணும்னு விரும்புறேன். நன்றியா. நன்றி நன்றி. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்றப்ப வந்து அந்த அரிசியில் நம்ம பேர் எழுதியிருக்கோம் அப்படிம்பாங்க. நான் சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடுவேன்னா, தட்டில் சாப்பிட்டேன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு பருக்க இருக்காது, கம்ப்ளீட்டாக வலிச்சு முடிச்சிருவேன். என்னென்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி காய்கறி ஆகட்டும் கூட்டாகட்டும் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடுவேன். அந்த ஊறுகாயை மட்டும் சாப்பிடாம வச்சுருப்பேன், மிஞ்சி போனால், இல்லாட்டி உப்பு வச்சுருப்பேன், அவ்வளோதான் வச்சுருப்பேன். பாக்கியெல்லாம் சாப்பிட்ருவேன். ஆனால் இலையில சாப்பிட்றப்ப ஏதோ ரெண்டு மிச்சம் வைக்கணும். ஏன்னா அதை எடுத்துகிட்டு போய் வந்து டஸ்ட்டில் தான் போடுறாங்க, குப்பையில் தான் போடுறாங்க. அப்படிங்கெல்லாம் நிச்சயமாக அங்கே, அதாவது காணி அறுத்தா கோடி உழைக்கும்னுவாங்க. அது மாதிரி நம்ம ஒருத்தர் வந்து கொஞ்சோண்டு மிச்சம் வைக்கிறதுங்கிறது பல பேர்த்துக்கு அது பல பேர் வைத்த பசியாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பாயிண்ட் கரெக்டு தான். யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி சோறு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. நன்றி சார். அதாவது நம்ம பெருசாக அன்னதானம் பண்ண முடியலன்னா கூட ஒரு கைப்பிடி எடுத்து வச்சோம்னா அந்த கைப்பிடி வந்து எத்தனையோ வயிறு நிறையும், அது நல்லது. நன்றி. ரவி சுந்தரம் சார் வாங்க. சரி வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாரும் அன்னதானம் பண்றத பத்தி எல்லாம் பேசுனீங்க. அந்த அன்னதானத்துல போய் சாப்பிட்டது அனுபவம் இருக்கு பாருங்க. நான் அவ்வப்போது கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில எஸ்கேப் ஆகி போயிடுவேன்.
பசியால வாடும்போது அந்த அன்னதானம் எங்க கிடைக்கும் அப்படின்னு விசாரிச்சு போய் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கு பாருங்க. அப்படியே அந்த பசி நெருப்பு மாதிரி இருக்கும் வயிற்றுல. அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே சொல்லுவாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, தின்ன வாய் வாழ்த்தாட்டாலும் அந்த வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்மளையும் அறியாமலேயும் அந்த வயிறு வாழ்த்தும். அது பசியோட இருந்து அந்த பசி தகிச்சு போய் யார் சாப்பாடு போடுவாங்க, எங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தேடி போய் விசாரிச்சு அங்க போய் உட்கார்ந்து அந்த வரிசையில் நின்று இந்த சாப்பாடு பசியை ஆத்துற சுகம் இருக்குல்ல, அந்த சுகமே தனி சுகம். அதுதான் அந்த அன்னதானம் பண்றவங்களுக்கு அந்த வயிறு வாழ்த்தக்கூடிய வாழ்த்து தான் அவங்கள அந்த அவங்க பரம்பரைக்கு ஒரு புண்ணியமா போகுது. அதுதாங்க என்னுடைய கருத்து. நான் அடிக்கடி கொஞ்சம் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் எஸ்கேப் ஆவேன். அப்போ இந்த மாதிரியான இடம் எங்கடா கிடைக்குன்னு விசாரிச்சு பார்த்து, கையில் காசு இருக்காது, என்ன பண்ணுறது பார்த்து எங்கடா கிடைக்கும்னு பார்த்து சாப்பிடுவேன். அது அந்த பசி தீர்ற அனுபவம் இருக்கு பாருங்க, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான அனுபவம், அந்த பசி தீர்க்கிற அனுபவத்தை தான் அந்த புண்ணியமா அவங்களுக்கு கிடைக்குது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. வாங்க ஐயா, பழனிவேல் ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இன்னைக்கு தமிழ் சோறு சாப்பிட்ட திருப்தியோட என்னுடைய கதையை கொஞ்சம் சொல்லிடுறேன். நாங்க ஒரு 6 தம்பிகளோட பிறந்தேன். வறுமை நிதி எல்லையில எல்லாமே அனுபவிச்சுட்டேன். 18 வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இன்னும் பசியினுடைய கொடுமை தெரியும். பசியோட 6 குழந்தைங்க சுருண்டு இருப்போம். ஒரு 4 வீடு தள்ளி ஒருத்தர் சாப்பிட்டீங்களா, இன்னும் குழந்தைங்களா படுத்துருக்குது, சாப்பிட்டாச்சுன்னு பொய் சொல்லுவான். அவர் அடுப்புல போய் கைய வச்சுட்டு, என்னப்பா மனுஷங்களா இருக்கிறீங்களே, அந்த கட்டை அடுப்புல உடனே ஓடி போய் வாங்கி கொடுப்பாரு. அந்த அந்த வள்ளலை நினைச்சு நான் இன்னும் கூட நீங்க பேசும்போது அந்த வள்ளலையே நினைச்சிருக்கிறேன். அப்படி ஒரு பெரிய வள்ளல் ஐயா. அந்த அவரை நான் இன்னும் 60 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. அதை நான் இன்னும் கூட மறக்காத இருக்கிறேன். ஆனா இறைவன் 30 வயசு வரையும் இந்த தொல்லையெல்லாம் கொடுத்தாரு. 30ல இருந்து 75 வயசு வரையும் அருமையான வசதியை கொடுத்துருக்காரு. இதுவரையே நான் ஜாதகம் பார்த்தேன், ஒரு பைசா கூட நான் சாப்பிட்டதில்லை. இது மாதிரி சொல்லக்கூடாது, யாரு கொடுத்தன்னு சொல்லலை, நான் கொடுத்தே இருக்கிறேன், கொடுத்துறேன், இன்னைக்கும் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு ஒரு ஜோதிட ஆசார் நான் காசிக்கு போறேன் அப்படின்னாரு. அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, ஜிபே நம்பர் கொடுத்துட்டேன். பார்த்தசாரதி அவர் பேர். அவருக்கு காசிக்கே அனுப்பிச்சிட்டேன் ஒரு 10,000 ரூபாய். அவரு ஆடி போயிட்டாரு, என்னங்க இவ்வளவு பெரிய தொகையானு. கோயில்ல போட்டுறாதீங்க, உங்க கூட இருக்கிறாங்கப்பா 40 பேருக்கா, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது மாதிரி அந்த வறுமையினுடைய எல்லையை தீர்க்கங்களுக்கு இந்த தானம்ன்றது, நான் யாருக்குமே அது தானம் சொல்றது இல்லை. நான் இப்ப கொடுக்கும்போது கூட ஒரு இடத்துல மதிய சாப்பாடு இந்த மீட்டிங்ல நடத்தும் போது மதிய சாப்பாடு எத்தனை பேருங்க, ஒரு 20 பேருங்க, 20 பேருக்கான மதிய விருந்து நான் கொடுக்குறேன். நான் தானம் பண்ற பிறப்பு கூட மதிய உணவு ஜேவிசின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பு நான் அமெரிக்கால இருக்கும்போது நான் நவ கைலாசம் போறாரு. எத்தனை பேருங்க, 40 பேர். அந்த 40 பேருக்கு காலை டிஃபனு மதியம் சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருங்க. அதனுடைய படத்தை நான் அவங்ககிட்டே ஜிபி அனுப்பிச்சுட்டேன். அதனால அந்த வறுமைக்கு அது பசி அறிந்த அருமை எனக்கு தெரியும். அது தானம் பண்றதால அது பசி அடங்கும், அவங்க காலத்துக்கு மறப்பாத இருப்பாங்க. நன்றி ஐயா, இன்னைக்கு உங்களுடைய தமிழ் சாப்பாடு என்ன வயிறு நிரம்பிடுது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாங்க முத்துச்சாமி, எங்க பாப்பாவை காணா? ஆனா இன்னைக்கு நானும் சோறுன்னு தலைப்பு வந்ததும் நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா ஔவையார் பாட்டு பாடுவீங்க அப்படின்னு நினைச்சேன். அதுலயும் ஔவையார் பாட்டு எதுன்னா, அந்த சோறு இல்லாம திருமணத்துக்கு போயிட்டு வந்தாங்களா, அந்த பாட்டு பாடுவீங்கன்னு நான் நினைச்சேன். வண்ண தமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்துக்கு உண்ட பெருக்கும் உண்ட
உண்ட பெருக்க கேள் உரைக்க கேள் அண்டி நிறைக்குண்டேன் தள்ளுண்டேன் நீள் பசியால் சுருக்குண்டேன் சோறுண்டிலேன் அப்படின்னு பாடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த பாட்டு வரல. ஆனா அது நிறைய பாட்டு பாடுனீங்க, எல்லா பாட்டும் சூப்பரா இருந்தது. ஆனா நீங்க இந்த இப்ப சொன்னீங்கல்ல, இது எல்லாருடைய மனதையும் எந்த அளவுக்கு நெருடலை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாருக்கும் அந்த நெருடல்ங்கிறது ஒரு ஒரு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எல்லாரும் தூங்கவே மாட்டாங்க. அந்த இது நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நல்லா இருந்துச்சுங்கண்ணா. சூப்பர்ண்ணா. நன்றி நன்றி நன்றிப்பா. வாங்க கோபி கிருஷ்ணன். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை பேச்சு கேட்க கேட்க திகட்டாத பேச்சு, நேரம் போவதே தெரியாது, சந்தோஷமாவும் இருக்கும். நல்லது நன்றி நல்லது. ஐயா. கேட்டுங்க நன்றி இருக்கலாம் ஐயா. நன்றி நன்றி சார் நன்றி. வாங்க சார் எம்ஜிஆர் சார். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். சோறு அப்படின்றது வாழ்க்கையில எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியமானதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஒரு முக்கியமானதை கொடுக்கும்போதுதான் நம்மளுக்கு வந்து மோட்சமே கிடைக்கும்ன்றத அந்த அழகா நீங்க புராணத்துல இருந்து எடுத்து சொன்னீங்க. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நெகிழ்ச்சி ஞாபகம் வருது. மஸ்கட்ல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. 2004 2005 போது நாங்க ஆடி மாசத்துல வந்து அம்மனுக்கு டெய்லி சாசனம் அர்ச்சனை பண்ணி கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணி அங்க இலை போட்டு சாப்பாடு போடுவோம். அந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல, எக்கச்சக்கமான சாப்பாடு, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. சாப்பிட்றத விட 3-4 மடங்கு சாப்பாடு அதிகமா போச்சு. சாப்பாடு வேஸ்டா போகுதுன்ற மாதிரி ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு எல்லாருக்குமே. அப்போ அங்க என்னோட ஸ்பிரிச்சுவல் குருநாதர் சொன்ன, ஒன்றும் கவலைப்படாத, உன சாயங்காலத்துக்குள்ள யாராவது வருவாங்க பாரு, நம்மளுக்கு இது ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி நடக்கும் அப்படின்னாரு. அப்போ மத்தியானத்துக்கு மேல வந்து நான் இதை வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. சார் அங்க லேபர் கேம்ப்ல வந்து இது கேன்டீன்ல கூட சாப்பாடு போடாம கஷ்டமா இருக்காங்க சார். இந்த சமயத்துல வந்து பிசினஸ்லாம் லோ, கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க சார், நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் 5-6 மணிக்கு எடுத்துட்டு போனேன் சார். அந்த கேம்ப்ல கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இருந்திருப்பாங்க. இத்தனைக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி தான் இருந்தது. தவிர இதுல வந்து ஜாதி மதம், எந்த ஊரு, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எல்லாமே எல்லா நாட்டுக்காரங்களும் இருந்தாங்க. சொன்ன உடனே வந்துட்டு எத்தனை நாள் சாப்பிடலன்னு தெரியல அவங்கள. எல்லாருக்கும் ஆனா அந்த எமோஷன்றது ஒரு இடத்துல வந்துருது பாருங்க. ஆமா, ரொம்ப அற்புதமா இருந்தது சார். அதான் அவங்க மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணும். அது வந்து நீங்க சொல்லும் போது நான் அதுதான் நினைச்சிருந்தேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது நம்ம வந்து சமைச்சு போடணும், நம்ம கையில இருந்து கொடுக்கணும் கூட கிடையாது. ஒரு இருக்கிறத யாருக்கு தேவையா இருக்கோ அதை எடுத்து போய் கொடுக்கறதே பெரிய விஷயம். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட பைசா இல்லை, நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனா யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல போய் நீங்க செர்வ் பண்ணலாம், அதுவே பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப அற்புதமான இது சார். நீங்க பேசினது எல்லாரையும் எமோஷனலா தான் ஆக்கும். இது வந்து சாதாரண சப்ஜெக்ட் இல்லை அன்னதானம்ன்றது. அது வந்து பெரிய விஷயம். பைசா கொடுக்கறத பத்தி பேசலாம், மற்ற விஷயங்களை பத்தி பேசலாம். ஆனா வாழ்க்கைக்கு அடிப்படையான உயிர் வாழ்த்து தேவை சாப்பாடு இல்லையா? அப்போ இன்னொருத்தர உயிர் வாழ வைக்கிறது, ஒரு கஷ்டப்படாம இருக்கிறதுக்குன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த பசியை அனுபவிச்சுதான் தெரியும். உண்மைதான். நான் வந்து சிங்கப்பூர் போயிருக்கேன்ல சார், கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போகல, அங்கே வந்து 2 வாளியில் அந்த கலவை சாதம் செஞ்சு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அங்கேயே இந்த இலை மாதிரி பேப்பர் வச்சிடுறாங்க, இந்த ஃபாயிலோடு இருக்க பேப்பர். அங்கே வந்து யாருனாலும் போய் சாமி கும்பிட்டுட்டு எவ்வளோ நாளும் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கலாம், சாப்பிட்டு போய்க்கலாம். அப்போது அங்கே பார்த்தா அந்த நிறையா வந்து போய் அங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து காலையில் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுறாங்க. நிறைய பேர்த்துக்கு அப்படியும் போகுது. ஆனால் இங்கே பார்த்தா எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் மகன், எங்கள் மாமே சிங்கப்பூரில் இருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காருன்னு இங்கே வந்து, ஆனால் அவங்க அந்தளவுக்கு நான் அங்கே பார்க்கல. எனக்குமே நெகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்பவே நெகிழ்ச்சியாக. எல்லா கோயிலையுமே இருக்குது அங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதே ஆச்சரியம். மாதிரி இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி
ஒரு வாய்ப்பை பத்தி சொல்லிட்டு நான் வந்து முடிக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுது. நான் மஸ்கட்டா இருக்கும்போது ஐப்ப பூஜை பண்ணுவோம் சார். ஆனா நம்மளுக்குன்னு பார்த்துதான் எல்லா சாப்பாடு காலங்காத்தால 4 மணிக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் சாப்பிடுவாங்க அன்னைக்கு மட்டும். ஆனா நம்மளோட பாக்கியம் என்னன்னா, எல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில தான் அரிசி வைப்பாங்க, சாதம் வைப்போம். ஸோ மூட்டை மூட்டையா நம்ம வந்து அதை அரிசியை பெரிய பெரிய பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு அதை எடுத்து வடிகட்டி கரெக்டா மீசம் இன்னும் சுட சுட வேற வைக்கணும், முன்னாடியே போட்டுறக்கூடாது. அந்த மாதிரியான பாக்கியம் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் நம்ம அதை பண்றதுக்கு உண்டான பாக்கியம் கிடைச்சிது. சாப்பாடு மற்றதெல்லாம் ரெடி ஆயிடும், முதல்ல கரெக்டா சாப்பாடு மட்டும் சுட 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 பண்ணிட்டே இருக்கணும். ஒரு வீட்டும் 500 பேர் 600 பேர் ஒரு பந்தினு சாப்பிடுவாங்க. அப்ப கரெக்டா அவங்களுக்கு சாப்பாடு போயின்னே இருக்கிற மாதிரி பண்றதுக்கு உண்டான பாக்கியம் கிடைச்சிது. நம்ம வந்து பைசா கொடுத்து அரிசி வாங்கி கொடுக்கல கொள்ளல, ஆனா அதை கொடுத்ததை ஒழுங்கா சமைச்சு போடுற பாக்கியம் கிடைச்சது பார்த்தீங்களா, அது வந்து பெரிய விஷயம். அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதுதான் பகிர்ந்துக்கணும்னு. உங்களோட பேச்சை கேட்கவே வேணாம் சார். நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க சீக்கிரம் முடிச்சிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். நான் சார் 11 ஆகுது சார். எனிவே ஆமா, இல்ல நீங்க வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல கொடுத்துருக்கீங்க. சார், இது வந்து ஏன்னா இந்த தெரியும். நெகிழ்ச்சியான விஷயம்ங்கிறது வந்து நிறைய இடத்துல நம்ம நிறைய பேர் ஆமா நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் பாருங்களேன். அது ஆமா சிலர் வந்து சொல்லாம கூட இருக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டைட்டா இருக்கும் சில விஷயங்கள். இந்த ஏன்டெல்லாம் இடத்துல ரொம்ப டைட்டு சார். சொன்னா ரொம்ப அழுதுருவேன், அதனாலதான் சொல்லவே இல்லை. ஆமா ரொம்ப டைட்டு சார், ரொம்ப இதெல்லாம் 10 நாள் இன்னொன்னு கஷ்டப்பட்டேன் சார் சோறு இல்லாம சென்னையில. சார் சார், சோறு பட் இல்லாம ஆனா இன்னைக்கு ஆண்டவன் அதை கொடுக்குற நிலைமைக்கு வச்சிருக்கான் சார். ரொம்ப நன்றி அதனால. அதாவது ஆனா சோறு இல்லாம கஷ்டப்பட்டுடலாம் சார். சோறு இருந்து சாப்பிடாம இருக்கிறது அதை விட கஷ்டம் சார். ஆமா, ஆக்சுவலா ஜோதிடத்துல 3 பேப்பர் மதுரை காமராசர் யூனிவர்சிட்டியில 3 பேப்பர் பரீட்சை எழுதுறப்ப 3 நாளும் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டேன். அதாவது காலையில் மட்டும்தான் சாப்பிட்டேன். இது காலையிலையா, சாரி, ஈவினிங் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஏன்னா நைட் சாப்பிட்டு படுத்தா தான் தூக்கம் வருங்கிறதுக்காக ஈவினிங் மட்டும் 3 நாள் பரீட்சைக்கும் திண்டுக்கல்லேருந்து மதுரை போய் எழுதிட்டு வந்தேன். 3 வேளை தான் சாப்பிட்டேன் இன்னைக்கு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம பட்டம் வாங்குறதுக்கு எம்பிட்டு பிரச்சனை இருக்குவார், சொத்துக்கே பஞ்சாயத்தாக இருக்குடா அப்படின்னு. அப்படி சிரமப்பட்டு வாங்கினதுனால தான் அந்த ஜோசியம் வந்து நமக்கு வழி காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். நிச்சயமா சார். அதே மாதிரி நாங்க கோகுல அவரு சார் ரவி சாரை பத்தி சொன்னோம்னு நினைக்கிறதுக்குள்ள நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஓபன் பண்ணி அதை தான் பேசியிருப்பேன். இல்லை, அவரு அது அடக்கமாக இருக்க வேண்டியதான், ரொம்பவும் அடக்கமாக போயிடுறாரு. ஜாமெண்ட்ரி பாக்ஸ்குள்ளே போய் ஒளிஞ்ச மாதிரி அப்படியே. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சார் வாங்க, ஆசை தம்பி சார். சார் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் இன்னைக்கு. நீங்க என்ன மணிரத்னம் படம் மாதிரி ஒரு சைடு லைட் வச்சு உட்காந்துருக்கீங்க? யூஎஸ்ல இருக்கேன் சார். சொல்லுங்க. பகல் நம்ம இந்த இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வள்ளலார் இருக்கு சார். இந்த வள்ளலார் எங்க போனாலும் அவங்க அந்த இது வச்சு அந்த சாப்பாடு போடுவாங்க. எங்க கிராமத்துல தான், சின்ன கிராமத்துல காலையில கஞ்சி, இந்த மத்தியானம் சாப்பாடு இதெல்லாம் போடுவாங்க. நாமளே செஞ்சாலும் அங்க போய் சாப்பிடும்போது அது அவ்வளோ நிம்மதியா இருக்கும் சார். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அந்த சாப்பாடு வந்து அவ்வளோ ருசியா இருக்கும். அது வந்து அவங்க அந்த வெள்ளை ட்ரெஸ்ல இருந்துகிட்டு அந்த இது பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதை மென்ஷன் பண்ண, அதுக்காக தான் நீங்க பேசினேன். நல்லது. ரொம்ப நன்றிங்க சார். என்ன சார், சோரை பத்தி பேசும்போது என்னடா வள்ளலார் வரவே இல்லைன்னு நினைச்சேன், கடைசியில வந்து முடிச்சிட்டாரு. ஏன்னா யாருமே பேசல, முக்தியோட கதவை திறக்கிற கீ வந்து அன்னதானம்னு சொல்லியிருக்காரு சார். ரொம்ப நன்றி ஆசை தம்பி அவர்களுக்கு. சார், கொல்லிமலைக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து நான் போனதே இல்லை, ஒரே ஒரு டைம் தான். இத்தனைக்கும் வந்து அந்த கொல்லிப்பாவை அங்கேருந்து தான் குலதெய்வம் வந்து கொண்டு வந்தாங்கங்கிற மாதிரியான ஒரு பேர் கூட சொன்னாங்க. அங்கே கொல்லிமலையில இருந்து கீழே எட்டுக்கையம்மன் கொண்டு வந்தாங்கன்னு கீரம்பூரில், நாமக்கல் கிட்ட இருக்கு. நான் அங்கே போயிருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ஃபஸ்ட் டைம் போகிறேன். அப்போ வந்து இந்த வள்ளலார் குடில் ஒன்று போட்டு அங்கே கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கஞ்சி சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் அதை. எனக்கு அந்த இப்போ வள்ளலாருடைய இது சொல்லலை, எனக்கு அது ஞாபகத்தில் வருது. எனவே இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம். மணி வந்து 9 மணிக்கு ஆரம்பித்தோம், 11 மணி ஆக போகுது. நான் கொஞ்சமாக பேசுன மாதிரி இருக்குன்னு வேற சொல்கிறாரு சார். இருந்தாலும் இந்த இடத்துல அதான் எந்த மீட்டிங்லேயும் சொல்லலை, இந்த மீட்டிங்லேயாவது சொல்லுவோம்.
அதாவது மீட்டிங்னு நான் போட்டதுமே அந்த தம்ப்நெயிலையும் லிங்கையும் வந்து ஜோதி மேடத்துக்கு தான் அனுப்பிச்சி விடுவேன், அருணா ஜோதி மேடத்துக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணிடுங்க மேடம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இதில் பண்ணோமா பண்ணலையான்னு குழப்பமே வேண்டியதில்லை. டக்குன்னு கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாத்துக்கும் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய அந்த ஒத்துழைப்புக்கு இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம யூனிட் சார்பாக நன்றி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. அப்புறம் அடுத்து வந்து நம்ம டீமில் இருக்க எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம ரகுகுல திலக ரவி ஐயா தான். அதாவது நம்மெல்லாம் அன்னதானம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம பேசியிருக்கோம். அவர் வந்து நம்ம முன்னாலேயே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லணும்னா நமக்கு சோறு விட்டுருக்கார் இல்லையா? அதனால் அவர் அப்போ நீ 2 வார்த்தையாவது பேசணும்ல, ஏன்னா அங்கே தான் பேசுறதுக்கு சிக்க மாட்டுறாருல, இங்கே சிக்கி போனார்ல. அதனால ஒரு 4 வார்த்தையாவது பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்கை முடிச்சிடலாம். சார் வாங்க. ஜோதி மேடம் அனைவருக்கும் நீங்களும் ஒன்றும் வணக்கம். பேசல. எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. இந்த நமக்கு அன்னதானன்றது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க இந்த மாதிரி குருநாதர் கொடுக்கறத வந்து சந்தோஷமா ஏத்து எல்லாருக்கும் செய்யணும். ஏன்னா சாப்பாடுன்றது எவ்வளவு முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து அன்னதானம் பண்ணும்போது இருக்கிற ஒரு மனநிறைவு வேற எதுலயுமே எப்பவுமே வரவே வராதுங்க. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி ஐயா. நல்லது, நன்றி நன்றி. ஜோதி மேடம். அனைவருக்கும் வணக்கம். அன்னதானத்தை பத்தி ரொம்ப அற்புதமா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இப்ப பாருங்களேன், நம்மளோட பழசையெல்லாம் மறந்துட்டோங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதாவது பென்னி குயிக் பேசுனீங்க, எல்லாமே பேசணும். ஆனா திருநாவுக்கரசர் நமக்கு தேவாரத்திலேயே பாடி இருக்காரு, சிதம்பரத்துல பாடியிருக்காரு. அதாவது அன்னதானத்தை வழங்குறதே பெரிய முதன்மையான இடம்ங்கிறது சிதம்பரத்துக்கு பத்தி பேசியிருக்காரு. நம்ம ஒவ்வொரு தடவையும் சாப்பிடுறதுக்கு முதல்ல அந்த அன்னத்தை வணங்கி சாப்பிடணுங்கிற ஒரு முறையெல்லாம் இருந்தது. இப்ப நம்ம எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. முடிஞ்சா நீங்க அதையும் கூட பாடலாச்சு. அந்த பாட்டு அண்ணன் பாடிக்கும் தில்லை சிற்றம்பழம், அந்த லைன் எடுத்து பாடி சொல்லுங்க. அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நம்மதுல ஆக்சுவலா நாங்க சில குரூப்ல இருக்கனால இதெல்லாம் தெரியும். போஜன மந்திரம் சொல்லுவோம் அதையே. அது அதாவது நமக்கு உணவை நம்ம அந்த உணவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுங்கிறது அந்த இதுக்காக தான் அதெல்லாம் வந்திருக்கு. அன்னதானங்கிறது பழைய காலத்துல இருந்தே இருக்கு. நம்ம வேதங்கள் இதிகாசங்கள்ல இருந்தே இருந்திருக்கு. பட் நம்ம எல்லாருக்குமே அந்த ரீச் போய் சேரல. இப்பதான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன பருக்க வேஸ்ட் ஆனா கூட எவ்வளவு கஷ்டம், அந்த பருக்க வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அது உணவு பண்ணிருக்காங்கிறது நமக்கு யாருக்கும் புரியறதில்ல. நம்ம வீட்லயே வேஸ்ட் பண்றோம், கல்யாண மண்டபங்கள்ல வேஸ்ட்ங்கிறது சொல்லவே முடியாது. சோ நம்ம அன்னத்துக்கு மதிப்பு கொடுக்கறோம்னா ஒரு சின்ன துளி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது மெயின். அதனால நம்ம அந்த தினமும் சாப்பிடும் போது அந்த அன்னத்துக்கு ஒரு நல்ல வணக்கம் சொல்லி அதுக்கு மரியாதை கொடுத்து செய்யணுங்கிறது. நீங்க அன்னப்பாளிக்கும் தில்லை சிற்றம் படம் பத்தி நம்ம இதுல ஒரு மீடியால நீங்க பேசுனீங்கனாலும் நல்லா இருக்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, பேசிடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்கள் இப்போ தான் அறிமுகப்படுத்திருக்கீங்க, நான் இன்னும் படிக்கலை. நான் இப்போ அதை உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு அதை படிச்சுட்டு அதையும் பண்ணுவோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லாரும் பேசிட்டோம். நான் இன்னும் வந்து அந்த இந்நேரம் இட்லி எனக்கு வச்சது இருக்கேன். 6 இட்லி தான் சாப்பிட்ணும். நம்ம அன்னதானத்தை பற்றி பேசி 6 இட்லிக்கு வருக அப்படின்ற மாதிரியான கண்டிஷனில் என்னங்க இங்கே இது வந்துடு, நானே கையை தூக்குனேன்னு காமிக்குது இது. எனவே மீண்டும் நம்ம இன்னும் இந்த ஒரு மீட்டிங் வந்து நான் எதிர்பார்க்காத எமோஷன். அதாவது என்னென்னா, நான் பேசுகிறப்ப பேசிட்டேன், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கடலளவு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வரையில தான் பார்க்குறப்ப தான் உணர முடியுது. ஸோ நம்ம மீட்டிங்கை வந்து சும்மா பொழுதுபோக்குக்காக அட்டன் பண்ணுறதுங்கிறது கூட இல்லாமல் ஒரு உள்ளார்ந்ததில், அதாவது எமோஷனலாக அப்ரோச் பண்ணுறாங்கங்கிற அந்த ஒரு விஷயமும் நான் இன்றைக்கி புரிஞ்சுட்டேன். அந்த வகையில் எல்லாம் வல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு நன்றி. மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி.